सर्वं जगदम्बार्पणमस्तु। श्रीराम उवाच का देवी किं प्रभावा सा कुतो जाता किम् आह्वया व्रतं किं विधिवत् ब्रूहि सर्वज्ञो असि दयानिधे. இப்போ நாரதர் ராமர்கிட்ட நவாவரண பூஜை எடுத்துக்கோ, விரதத்தை பண்ணு, உனக்கு வெற்றி கிடைக்கும், சீதையை மீட்டுண்டு வரலாம் எல்லாம் சொல்லி நானே உனக்கு ஆச்சாரியாராக இருந்து பண்ணி வைக்கிறேன் எல்லாம் சொல்கிறார். இதை எல்லாருமே பண்ணியிருக்கா. தேவர்கள் ஒருத்தர் பாக்கி இல்லை. பிரகஸ்பதியிலேருந்து பிரம்மாவிலேருந்து சகல பேரும் விஷ்ணுவிலேருந்து இந்த பூஜையை பண்ணியிருக்கா. அதனால் நீ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ராமர் கேட்குறாரு, இப்போ காதேவி அந்த தேவி எப்படிப்பட்டவள், கிம் பிரபாவளுடைய பிரபாவத்தை எல்லாம் எப்படி இருக்குது, சா குதோ ஜாத்தா கிம் ஆகுயா எங்கே பிறந்தா, அவள் எங்கே பிறந்தாள் எல்லாம் கேட்குறார். அவளை எப்படி கூப்பிடுறா, விரதம் கிம் விதிவத் ப்ரூஹி, அவளுக்கு விரதம் எப்படி நடத்தணும், எப்படி நான் விரதத்தை பண்ணணும் அதையும் நல்லா க்ளீனாக விதிப்படி சொல்லுங்கள். சர்வஜ்ஞோசி உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, தயாநிதே நீ எல்லாருக்கும் தயை காட்டக்கூடியவர், அதனால நாரதரே எனக்கு எல்லாமே சொல்லித்தாங்கோன்னு கேட்குறார். குதோ ஜாதா, குதகன்னா எங்கிருந்து. ஓகே. நாரத உவாச்ச ஸ்ருணு ராம சதா நித்யா சக்திஹி ஆத்யா சனாதனி சர்வகாமப்ரதா தேவி பூஜிதா துக்கநாசினி. ராமா ஸ்ருணு, ராமா கேளு, நீ சொல்கிறேன். சா நித்யா, அவள் பிறக்கிறது இந்த கேள்வியெல்லாம் கிடையாது. அவள் எப்போவுமே நித்தியமாக இருக்கக்கூடியவள், அவள் அழிவில்லாதவள், சனாதனமாக ஆதி காலத்தில் எப்போ இருக்கானெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஆத்யா முதல்ல வந்தவள் அவள் தான். சர்வகாம பிரதா தேவி, எல்லா கேட்டதெல்லாம் கொடுப்பள், அப்படிப்பட்ட இஷ்டமானதெல்லாம் கொடுக்கக்கூடிய தேவி. துக்கநாசினி, துக்கத்தெல்லாம் நீக்கக்கூடியவள், நாசப்படுத்தக்கூடியவள் பூஜிதா. ஸோ பூஜிதான்னு பூஜைக்குரியவள், பூஜிக்கப்படக்கூடியவள், பூஜை பண்ணினா துக்கத்தை எல்லாம் நாசப்படுத்தக்கூடியவள். வாசிக்கிறீங்களா? காரணம் சர்வ ஜந்தூனாம் பிரம்மாதீனாம் ரகுத்வஹ தஸ்யாஹ சக்திம் வினா கோ அபி ஸ்பந்திதும் ந க்ஷமஹ பவேத். சர்வஜந்தூனாம் காரணம், எல்லாரும் இருக்கிறதுக்கு காரணம் அவள். அவளுக்கு காரணம் கிடையாது. அவளை அங்கே வந்தா எப்படி வந்தான்னெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் எல்லா பிறவிகளும் எல்லா ஜந்துக்களோட பிறவிக்கு காரணம் அவள் தான். பிரம்மாதீனாம், பிரம்மா முதற்கொண்டு எல்லாரும் தோன்றுவதற்கு முதல் காரணம் அவளே. ரகுத்வக, ரகுத்வகன ரகுகுலத்தை தரிக்கக்கூடிய ராமா. தஸ்யாக சக்தி வினா, அவளுடைய சக்தி இல்லாமல், வினான இல்லாமல், கோபி ஸ்பந்திதும் யாருமே அசை கூட முடியாது. சக்தி இல்லைனா அப்படியே கடக்க வேண்டியதான், கீழே படுத்து கிடக்க வேண்டியதான். ஸோ அவளுடைய சக்தி இல்லாமல் யாருமே ஒரு சிறு அணக்கம் கூட பண்ண முடியாது. நட்சமக, சமகன ஃபிட்டு, கல்பானாலும் ஃபிட்டு, தட்சதானாலும் ஃபிட்டு, க்ஷமகானாலும் ஃபிட்டு. ஸோ நட்சமகா பவேத்து, அவளின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்கிறார். சாத்து அன்யா சக்தி பராசிவா. ஓகே. ஸோ சா அவள் விஷ்ணோஹோ பாலன சக்தி, விஷ்ணு எல்லாரையும் ரட்சிக்கிறார், காப்பாற்றுறார் அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும். எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு ஒரு சக்தி வேண்டாமா? அந்த சக்தி யாருன்னா அவள் தான். நீ கேட்குறைய யார் தேவின்னு, அந்த தேவி தான் அவளுடைய பாலன சக்தியாக இருக்கக்கூடியவள். பிதுகு மம கர்த்திரு சக்தி, என்னுடைய அப்பா யார், நாரதர் பேசின்னு இருக்கார். நாரதரோட அப்பா யார், பிரம்மா. ஸோ என்னுடைய அப்பாவான பிரம்மாவுக்கு காரியம் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவர் தான் கிரியேட் பண்ணுறார். ஸோ அந்த காரியத்தோட சக்தியும் அவளே. ருத்ரஸ்ய நாச சக்தி, அது மாதிரி ருத்ரன் சம்ஹாரம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அந்த சம்ஹார சக்தி அவளே. சா து அன்யா சக்தி பராசிவா. ஸோ அவள் எல்லாரையும் தாண்டி உள்ள சக்தி. ஸோ அவளுடைய அம்சம் தான் இவளுக்குள்ள சக்திகள் எல்லாம் அவளுடைய அம்சபூதமானவர்களே தவிர அந்த ஆதி பராசக்தி இவர்களை எல்லாம் தாண்டிய அன்யா சக்தி, அது பராசக்தி, அவள் ஆதி பராசக்தி. ஸோ பராசிவா, அம்பிகை மங்களம் பொருந்தியவள், சிவா என்று சொல்லக்கூடியவள், பரமமான ஆதி பராசக்தி நோட்டார்.
विष्णोः पालनशक्तिः सा कर्तृशक्तिः पितुः मम रुद्रस्य नाशशक्तिः सा तु अन्या शक्तिः परा शिवा यच्च किञ्चित् क्वचित् वस्तु तदसद्भुवनत्रये तस्य सर्वस्य या शक्तिः तत् उत्पत्तिः कुतः भवेत्. ஸோ எச்ச கிஞ்சித் எது எது இருக்கோ கிஞ்சித் சின்ன என்ன ஒரு வஸ்து இருக்கோ எதுவென்று இருக்கிறதோ கொச்சித் வஸ்து கொச்சித்துனா எங்கே இருக்கோ எங்கே வேணா இருக்கட்டுமே வஸ்து எந்த ஒரு சின்ன வஸ்துவாக இருக்கட்டும் எங்கே வேணா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஐட்டம் கூட சத் அசத்து புவனத்திரை சத்தான வஸ்துவாக இருக்கலாம் அசத்தான வஸ்துவாக இருக்கலாம் ஒரு மரம் மாதிரி அசத்தான சத்துவாக இருக்கலாம் ஒரு ஆத்மா மாதிரி ஆத்மஸ்வரூபமாக இருக்கலாம் அது எல்லாமே அந்த சைத்தன்ய சக்தி உள்ளேருந்து இயக்கணமானால் அதுக்கு அந்த தேவி வேணும். தஸ்ய சர்வசிய யா சக்தி அது எல்லாத்துக்கும் அண்ட சராச்சரங்களுக்கும் எந்த சக்தி வேண்டுமோ யா சக்தி தத் உற்பத்தி அப்படி எல்லாருக்குள்ளேயும் ஊடுருவி சகலத்துக்கும் சக்தியாக இருக்கக்கூடியவளுக்கு உற்பத்தின்னு எங்கே இருக்கும் அவள் எப்போவுமே நிலை பெற்று நிற்கக்கூடியவள் அண்ட சராச்சரங்கள் தோன்றும் பொழுதே அந்த சக்தியோடு தான் வருது எல்லாமே. ஸோ அதனால் அந்த அவளுக்கு ஒரு தோற்றம் என்பதோ உற்பத்தி என்பதோ கிடையாது. குத்தக பவேத் எங்கே இருக்கும் ஸோ அவளுக்கு உற்பத்தி கிடையாது. न ब्रह्मा न यदा विष्णुः न रुद्रः न दिवाकरः न च इन्द्र आद्याः सुराः सर्वे न दरा न दरादराः. ஸோ பிரம்மாவாரையும் இந்த அண்ட சராச்சரங்களில் ஒரு சின்னதாக லிஸ்ட்டு கொடுக்குறா அவ்வளோதான். ஸோ பிரம்மாவோ விஷ்ணுவோ அப்புறம் ருத்ரனாகப்பட்டவரோ திவாகரகா சூரியன் சந்திரன் இந்திரன் முதலியவர்கள் சுராகா தேவர்கள் எல்லாருமே ந தரான பூமி எல்லாத்தையும் தரிக்கிறது அதனால தரான்னு பேர் பூமி. ஸோ பூமியோ தராதராகான்னு மலைகள்னு அர்த்தம். பூமியை தரிக்கக்கூடியவை பூமியை தாங்கக்கூடியவர்கள் போல்ட்டு போட்டு பூட்டிருக்கு சொல்கிறோம் இல்லையா பூமியோட மலைகள் பூட்டு போட்டு இந்த போல்டன் நட்டு மாதிரி ஒட்டி வச்சிருக்குன்னு பார்த்தோமே. ஸோ அதனால மலைகளுக்கு தராதரக மலைகள் தான் பூமியை தாங்கிறது. ஸோ இவை எல்லாத்துக்குமே மூவ் பண்ணணுமோ ஒரு காரியம் செய்யணுமோ எல்லாத்துக்கும் சக்தி வேணும். அது அந்த சக்தி. நச்ச இந்திராத்யாக இந்திர ஆத்யாக तदा सा प्रकृतिः पूर्णा पुरुषेण परेण वै संयुता विहरति एव युगाधौ निर्गुणा शिवा. ஸோ பிரகிருதி அவள் தான் மூல பிரகிருத்தின்னு விட்டார். மாயை மூல பிரகிருதி பிரதானம் என்ன வேணால் சொல்லலாம் எல்லாம் தேவி தான். ஸோ அந்த பிரகிருதியாக பூர்ணா பிரகிருதி ஸோ பூர்ணமான அந்த சூஷ்மமான வடிவில் இருக்கக்கூடிய பிரகிருதி தான் மூல பிரகிருத்தின்னு சொல்லக்கூடியது. அது இன்னும் வெளியில் வரல அன்மேனிஃபெஸ்ட் கண்டிஷன் ஆஃப் தி பிரகிருதி அதுக்கு மூல பிரகிருத்தின்னு பேர் பிரதானம்னு பேர். ஸோ அவள் தான் பூர்ணமான பிரகிருதியாக இருக்கலாம் ஸ்தூலமாக இருக்கட்டும் சூஷ்மமாக இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும். புருஷேன பரேணவை அதாவது புருஷனோடு கூட ஒட்டின்னு இருக்காவா. ஸோ மகாபுருஷனில் அவள் ஒட்டின்னு இருக்கா. ஸோ அவருடைய பவராகவே இருக்கா. பரமபுருஷன் பரேண புருஷனன் இந்த பரமபுருஷன் அவனோடே இருக்கா. அவள் பூர்ணமாக அவரோடு இருக்கிறாள். சம்யுதா சேர்ந்து இருக்கா. விகரதி ஏவ யுக ஆதௌ அவள் நிர்குணா சிவா. அவள் எப்படிப்பட்டவள் அவளுக்கு குணங்கள் எல்லாம் கிடையாது. நிர்குணமான வடிவமுடையவள் வடிவம் கிடையாது நிர்குணமானவள். அவள் பரமபுருஷனோடு ஒட்டி இருக்கக்கூடியவள் என்ன பண்ணுறா யுக ஆதௌ ஒரு யுகத்தை ஆரம்பிக்கணும். கலியுகமோ கிருதயுகமோ திரேதாயுகமோ ஒரு யுகம் ஆரம்பின பிரளயத்துக்கு அப்புறம் யுக ஆரம்பம். அந்த யுக ஆரம்பத்தில் புருஷேன சக சம்யுதா விகரதி அந்த புருஷனோடு சேர்ந்து அவள் விளையாடுறா அப்படின்னு என்ன அர்த்தம். அவள் உள்ளுக்குள்ளேருந்து ஸ்பந்தனம் பண்ண வைக்கிறா. அகங்கிற ஒரு சக்தியை தூண்டி விடுறா. பரமபுருஷன் சிருஷ்டி பண்ணுறா. அதுக்கு அடுத்த காரியம்லாம் நடக்கிறது. ஸோ அவரோடு சேர்ந்து விளையாடுகிறாள். सा भूत्वा सगुणा पश्चात् करोति भुवनत्रयम् पूर्वं संसृज्य ब्रह्मादि
ஸோ அவள் தான் சகுனமாக எடுக்கிறா, அவளே அவள் இஷ்டப்படி சகுன வடிவமாக வந்து பஷ்சாத் கரோதி புவனத்ரயம், அதுக்கப்புறம் சகுன வடிவம் எடுத்ததுக்கப்புறம் 3 லோகங்களை ஏற்படுத்துகிறாள். பூபோக சுவகன்னு 3 லோகங்களை தோற்றுவிக்கிறாள். பூர்வம் சம்ஸ்ருஜ்ய பிரம்மாதி, முதல்ல என்ன பண்ணுறா, ஃபஸ்ட்டு சிருஷ்டி பண்ணுறோச்சு பிரம்மா விஷ்ணு சிவன் அவளெல்லாம் முதல்ல சிருஷ்டி பண்ணிவிட்டு தத்வா சக்திக்கு அவளுக்கு சக்தியும் கொடுத்துட்றான். ஸோ அவளுக்கு வெறும் பிரம்மா விஷ்ணு சிவன்லாம் தோற்றினானா அவளுக்கு வந்து சக்தி வேண்டாமா, அந்த சக்திகளை அவளே குடிக்கிறான். ஸோ சர்வசக, ஸோ அவளே தான் எல்லாருக்கும் உள்ள சக்தியையும் கொடுத்துட்றா. சிருஷ்டி பண்ணின உடனே அந்தந்த சக்தியை அவளுக்கு கொடுத்துட்றா. ताम्यात्वा मुच्यते जन्तुः जन्म संसार बन्धनात् सा विद्या परमाज्ञेया वेदाध्या वेदकारिणी. ஸோ தாம் ஞாத்துவா, அவளை புரிஞ்சுட்டா போரும். பகவா தேவி தான் நமக்குள்ள சக்தியாக இருந்து நம்மளை இயக்கிறா அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாலே ஜந்துகு ஒரு ஜீவனாகப்பட்டவன் ஜன்ம சம்சார பந்தனாத் முச்சியதே, ஜன்ம சம்சாரம் இருக்க பிறவிகள் மறுபடியும் வரதே, இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவான். ஸோ ஞானம் தான் முக்கியம். அந்த ஞானத்தை அடைந்தாலே அவன் வந்து அந்த ஞானம் வந்தாச்சுன்னா நானே அவளாக இருக்கிறேன்னு எல்லாம் அடுத்த ஞானம் வந்துடும். அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கே இல்லை. ஸோ அவனுக்கு பிறவியே கிடையாது, ஜீவன் முக்தனாக ஆயிடுவன். ஸோ ஜென்ம சம்சார பந்தனத்திலிருந்து அவன் விடுபட்டு விடுவான். சா வித்யா பரமா, அவள் தான் பிரம்ம வித்யா. ஞேயான அறியப்பட வேண்டியவள். ஸோ ஞானம் ஞாதா ஞேயக அப்படி 3 விதமாக பிரிக்கிறோம் இல்லையா. ஞானம்ங்கிறது அறிவு, ஞாதாங்கிறவன் அறிபவன், ஞேயாங்கிறது எதை அறியணுமோ அது. ஸோ இவள் அறியப்பட வேண்டியவள். ஸோ இவள் தான் அறியப்பட வேண்டியவள், பரம வித்யான அந்த பிரம்ம வித்யான்னு பிரம்ம வித்யா ஸ்வரூபிணின்னு எல்லாம் சொல்கிறோம் தேவியா. ஸோ வேத ஆத்யா, ஸோ வேதத்தை சிருஷ்டித்தவள், வேதத்துக்கெல்லாம் மூலமாக இருந்து சிருஷ்டி பண்ணினவள் வேத ஆத்யாவள். ஸோ வேதகாரிணி, வேதத்தை செய்பவளாக, வேதத்துக்கெல்லாம் மூலமாக வேதத்தை செய்பவளாக அவளே தான். அவளை புரிஞ்சுட்டானா சம்சார பந்தமே கிடையாதுன்னுட்டான். असंख्यातानि नामानि तस्या ब्रह्मादिभिः किल गुणकर्मविधानैस्तु कल्पितानि च किं ब्रुवे. ஸோ தஸ்யாக அவளுடைய அசங்கியாதானி நாமானி, கணக்கே கிடையாது, அளவில்லாத பெயர்கள் அவளுக்கு தேவிக்கு. பிரம்மாதிபிகி கில, பிரம்மா முதலியவர்களால் சூட்டப்படுறது, அவாவா பேரை சூட்டிடுற தேவிக்கு. ஸோ அவளால் செய்யப்பட்ட பெயர்கள் கணக்கில்லாமல் இருக்குது. குண கர்ம விதானிஸ்து, எப்படி பெயர் வருது, அவளுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி பெயர்கள், அவள் செய்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பெயர்கள். ஸோ அந்த குணத்தின் அடிப்படையிலையும் கர்மத்தின் அடிப்படையில் அவதாரம் எடுக்கும்போது பல விதமான காரியங்களை பண்ணுறான் இல்லையா. அப்போ சத்தியத்தையே சொல்லிட்டு இருக்கவனுக்கே சத்தியவரதன்னு பேரை போட்டுவிடுறோம். அது மாதிரி அவளுடைய என்ன கர்மம் இருக்கோ அதுக்கேற்ற அடிப்படையில் பெயர்கள் வருது. கல்பித்தானின்னு மேய்டு, அவரால் பிரம்மா முதலியவர்களால் ஏற்றப்பட்ட பெயர்கள். கிம்ப்ருவே, நான் என்னன்னு சொல்லுவேன், அவள் யார் என்ன பேருன்னெல்லாம் கேட்டால் என்னன்னு சொல்லுவேன் நான், அவ்வளோ பேர் இருக்கேப்பா அவருக்கு அப்படின்னு நாரதர் ராமட்ட சொல்லிட்டு இருக்கார். अकारादिक्षकारान्तैः स्वरैः वर्णैः तु योजितैः असङ्ख्येयानि नामानि भवन्ति रघुनन्दन. ஸோ அதான ஃபஸ்ட்டு எழுத்து சம்ஸ்கிருத லெட்டர்ஸ் சொல்கிறார். ஆன ஆரம்பிக்கிறது, கடைசி எழுத்து ட்சா. ஸோ அகார ஆதி, ஆங்கிற ஆரம்பித்து ஷாங்கிற லாஸ்ட்டு 51st லெட்டர். அது வரையிலும் பார்த்தா ஏகப்பட்ட லெட்டர்ஸ் இருக்குது, 51 அக்ஷரங்கள் இருக்குது. அந்த அக்ஷரங்களில் வச்சு ஏகப்பட்ட பதங்கள் ஏற்படுது. எழுத்துக்களை வச்சு தானே சொற்கள்லாம் வரணும். ஸோ அந்த சொற்களெல்லாம் வச்சு பல பல பெயர்கள் தேவிக்கு சூட்டப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஸ்வரைகி வர்ணைகி, இது வர்ணம்னு சொன்னான்னா இந்த எழுத்துக்கள்,
ஸ்வரத்தோடு கூடி, அதாவது இல்லை வர்ணத்துக்கு வியஞ்சனம்ங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்வரங்களாலும் வியஞ்சனங்கள், உயிரெழுத்தாலும் மெய்யெழுத்தாலும் அப்படி பல சொற்கள் ஏற்படுறது. ஸோ அந்த மாதிரி சொற்களை கொண்டு யோஜிதைஹி அப்படி ஏற்பட்ட சொற்களால் அசங்கேயானி நாமானி அப்படி பல பல பெயர்கள் தேவிக்கு பவந்தி ஏற்படுகிறது. ரகுநந்தன, ஹே ராமா. श्रीराम उवाच विधिं मे ब्रूहि विप्रशे व्रतस्य अस्य समासतः करोमि अद्य एव श्रद्धावान् श्रीदेव्याः पूजनं तथा. அப்போ ராமர் அடுத்த கேள்வி கேட்குறார். விதிமே ப்ரூஹி எப்படி பண்ணணுங்கிற விதியை மட்டும் எனக்கு சொல்லித்தாங்கோ, இன்றைக்கே நான் பண்ணுறேங்கிறேன். விப்ரஷேன்னு பிராமணோத்தமரே நாரதா. விரதசிய அஸ்ய இந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணுங்கிறத சமாசத்தகன்னு இன் ஷார்ட் அப்படி சேர்த்து மொத்தமாக எனக்கு எப்படி விதிங்கிறத சொல்லிடுங்கோ. அதையேவ கரோமி, நான் இன்றைக்கே பண்ணுறேன், அந்த விரதத்தை இன்றைக்கே நான் ஆரம்பிக்கிறேன். ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தையோடு கூட பண்ணுறேன். ஸ்ரீதேவியாக பூஜனம், அந்த ஸ்ரீதேவின்னு சொல்லப்படக்கூடிய தேவியுடைய பூஜனத்தை இன்றைக்கே நான் ஆரம்பிக்கிறேன், சொல்லித்தாங்கோன்றார். नारद उवाच पीठं कृत्वा समे स्थाने संस्थाप्य जगदम्बिकाम् उपवास अन्न एव अल उपवासान्नव एव उपवासान्नव एव त्वं कुरु राम विधानतः. முதல்ல ஒரு பீடத்தை அமைச்சுக்கோ, ஒரு 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 பலகாயெல்லாம் போடு. சமயஸ்தானே ஃப்ளாட் ஸ்பேஸு, மேடு பள்ளமெல்லாம் இருக்கப்படாது, அந்த பலகாயை ஆடப்படாது. ஸோ அப்படியே அழகாக ஒரு பலகாயை போட்டு பீடம் பண்ணிவிட்டு ஜெகதம்பிகாம் சம்ஸ்தாபியா, அது மேலே தேவியை பிரதிஷ்டை பண்ணலாம். அந்த பீடத்து மேலே தேவியை உட்காத்தணும், ஒரு மூர்த்தத்தை உட்காத்தணும். அப்புறம் நவையேவ 9 நாளைக்கு உபவாசம் பண்ணணும், உபவாசான். ஸோ இந்த இடத்துல நகாரம் தான், உபவாசான் உபவாசங்களை 9 நாட்களுக்கு தொம் குரு நீ பண்ணு பாராமா, விதானத்தக விஸ்தாரமாக நீ செய்யே. आचार्यः अहं भविष्यामि कर्मणि अस्मिन् महीपते देवकार्यविधानार्थम् उत्साहं प्रकरोमि अहम्. ஸோ அகம் ஆச்சாரியம் பவிஷ்யாமி, நான் உனக்கு ஆச்சாரியராக இருக்கேன். நான் உனக்கு சொல்கிறதுக்கு இந்த பூஜையில் சொல்கிறதுக்கு வாத்தியார் நானே தான். ஸோ கர்மணி அஸ்மின், இந்த காரியம் இந்த 9 நாளைக்கு நீ விரதம் கடைப்பிடிக்கணுமே, அதில் பூஜையெல்லாம் எப்படி பண்ணணுமோ அதுக்கெல்லாம் நானே ஆச்சரியராக இருந்து உனக்கு பண்ணி வைக்கிறேன். மகிபத்தே ராஜான்னு கூப்பிட்றார், பூமிக்கு ராஜாவே. தேவகாரிய விதானார்த்தம், ஏன்னா தேவகாரியம் நடக்கணும், ராவணன் கொல்லப்படணும். அப்போ அதுக்கு வேண்டி நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேங்கிறார் நாரதர். அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப்பே பண்ணுறேன், ஏன்னா தேவகாரியம் உன்னால் தான் நடக்கணும். அதனால அது நடக்கிறதுக்காக நான் உனக்கு உற்சாகத்தை தரேன். பிரகரோமி அகம், நான் உற்சாகத்தை ஏற்படுத்துகிறேன். उवाच तच्छ्रुत्वा वचनं सत्यं मत्वा रामः प्रतापवान् कारयित्वा शुभं पीठं स्थापयित्वा अम्बिकां शिवाम्. ஸோ வியாசர் இங்கே ஜனமேஜன்னு சொல்லிட்டு இருக்கார் இந்த கதையெல்லாம். ஸோ அதை கேட்டு வச்சனம் சத்தியம், அதாவது நல்ல சத்தியமான வார்த்தையை சொல்லியிருக்கார் நாரதர். ராமக மத்வா பிரதாபவான், ராமர் அதை ஏற்றுக்கொண்டு பிரதாப மிகுந்த ராமர் காரயித்வா சுபம் பீடம், ஒரு பீடத்தை அமைக்க சொல்கிறார். இல்லை லக்ஷ்மணன் தான் பக்கத்தில் கிருத்வான்னு போடலை, காரயித்வான்னு செய்ய வச்சார்னு அர்த்தம். அப்போ பக்கத்தில் லக்ஷ்மணன் இருக்கார். லக்ஷ்மணா ஒரு பீடத்தை கொண்டு போடுன்னு அவர் பண்ணிட்டு போகிறார். ஸோ ஒரு பீடத்தை போட்டு ஸ்தாபயித்வா அம்பிகாம், அது மேலே சிவாம் அம்பிகாம், மங்களமான அம்பிகை ஸ்தாபித்தார். कारयित्वा शुभं पीठं स्थापयित्वा अम्बिकां शिवाम्.
विधिवत् पूजनं तस्याः चकार व्रतवान् हरिः सम्प्राप्ते च अश्विने मासि तस्मिन् गिरिवरे तदा. ஓகே, அஸ்வினே மாதம்னு சொன்னோன்னா ஐப்பசி மாதம். ஆக்சுவலாக நபோ மாதம்னாலும் ஐப்பசி மாதம் நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது. ஐப்பசி மாதம் மாதங்களில் சில இடத்துல பார்த்தா அஸ்வினி மாதம்னா ஆவணி மாதம்னா ஒரு அதாவது வார்த்தைகள் அந்த சம்ஸ்கிருத்தில் அவன் எப்படி யூஸ் பண்ணுறான்னு தெரில. இந்த இடத்துல ஐப்பசி மாதம்னு அர்த்தம் வருது. ஸோ விதிவத் பூஜனம். ஸோ அப்படி விதிப்படி அவரை வச்சு இப்போ சகார செய்ய வச்சார். யார்? நாரதர் வந்து பண்ணி வச்சார் அப்படின்னு வியாசர் சொல்லிட்டு இருக்காருங்க. விரதவான் ஹரிஹி. ஹரி யார்? ராமர் தான் ஹரி. ஸோ அந்த விஷ்ணுவாகப்பட்டவர் ராமராக வந்திருக்கார். அவர் விரதத்தை மேற்கொண்டு அதை நாரதர் வச்சு அப்படியே அழகாக பண்ணி வச்சார். அஸ்வினே மாசி சம்பிராப்தே. ஸோ அந்த அஸ்வினி மாதம் ஐப்பசி மாதம் வர்றது அந்த டைமில் தான் அந்த பூஜையெல்லாம் பண்ணி வைக்கிறார். ஸோ தஸ்மின் கிரிவரே, எது பிரஸ்ரவண மலையில் தான் இருந்தார் அவர். கிஷ்கிந்தா ஏரியாவில் பிரஸ்ரவண மலையில் இருந்தார் அவர் சாதுர்மாசி இருக்கும்போது. இந்த உயர்ந்த மலையில் இந்த நாரதர் இதை பண்ணி வைத்தார் அப்படின்னு வியாசர் சொல்கிறார். उपवासपरो रामः कृतवान् व्रतम् उत्तमं होमं च विधिवत् तत्र बलिदानं च पूजनम्. ஸோ ராமர் அப்படியே உபவாசத்தை நன்னா பாலிக்கிறார், கடைபிடிக்கிறார். அவர் கிருத்தவான் செய்தார். விரதம் உத்தமம் விரதம், உத்தமமான விரதத்தை கடைப்பிடிச்சார் அவர். ஹோமம் ச விதிவத்து, எப்போவுமே பூஜை பண்ணியாச்சு, ஹோமம் பண்ண லாஸ்ட்டில் அந்த ஹோமத்தையும் நல்ல விதிப்படி பண்ணினார். பலிதானம் ச. ஸோ எல்லாருக்கும் தானம் கொடுக்க வேண்டியதோ பூஜை பண்ணுறதோ பலிங்கிறது பூஜை. ஸோ அதை பலிங்கிறது இன்னொன்று சொல்லலாம். அந்த சுற்றி இருக்கிற தெய்வதைகள் அம்பிகையோட பக்கத்தில் உள்ள தெய்வங்கள் வாராகி நாரசிம்ஹி எல்லாம் இருக்காளே, அவளுக்கு எல்லாருமே பலி கொடுத்தார்னு அர்த்தம். பலிதானம் ச. ஸோ அந்த பூஜையும் அவர் செய்தார். व्रतं नारद सम्मतम् अष्टम्यां मध्यरात्रे तु देवी भगवती ईसा. ஸோ ரெண்டு பேரும் அண்ணா தாண்டி லக்ஷ்மணனும் ராமரும் பிரேம்னா விரதம், பிரேம அன்போடு கூட லக்ஷ்மணனும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கார் விரதத்தை. நாரத சம்மதம், நாரதர் வெரி குட்னு பாராட்டுற அளவுக்கு நல்ல விரதத்தை கடைப்பிடிச்சாலாம். நாரத சம்மதிச்சார் நாரதர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சா. அஷ்டமியா மத்திய ராத்திரே தூ, 8வது நாளைக்கு, 9 நாள் விரதம், 8வது நாளைக்கு ராத்திரிக்கே வந்துட்டா தேவி பகவதி ஹி சா. தேவி பகவதி ஆகப்பட்டவள் 8வது நாள் ராத்திரி வந்தாள்னு அடுத்த ஸ்லோகம் வருது. सिंहारूढा ददौ तत्र दर्शनं प्रतिपूजिता गिरिशृङ्गे स्थिता उवाच राघवं स अनुजं गिरा. அடுத்த லைன் படிச்சுங்க. மேக கம்பீரயா ச இதம் பக்தி பாவேன தோஷிதா. ஸோ 8வது நாள் ராத்திரி தர்சனம் கொடுத்துட்டா, பூஜிக்கப்பட்டவள். சிம்ஹாரூடா, சிம்ஹத்து மேலே வரா, சிம்ஹத்து மேலே ஏறி அப்படி வந்து தர்சனம் கொடுத்தாள். கிரிஷ்ருங்கே ஸ்திதா உவாச்சா. ஸோ அந்த மலை மேலே, அந்த கிரியோட முகட்டில் இருந்துட்டு, மலை மேலே இருந்துட்டு அவள்கிட்ட பார்த்து ராகவம் ச அனுஜம், அவன் லக்ஷ்மணனோடு கூடிய ராமர்கிட்ட வார்த்தையால் பேசுகிறான். தேவி பேசுகிறான் அவள்கிட்ட. மேக கம்பீரியா, மேகத்துலேருந்து இடி அப்படி கம்பீரமாக இடி இடிக்குமோ அந்த மாதிரி கனமான வார்த்தைகள் தேவி வந்து கம்பீரமாக பேசுகிறா. பக்தி பாவேன தோஷிதா. ஏன்னா ராமர் லக்ஷ்மணர் அவ்வளோ பக்தி பண்ணியிருக்கா. அந்த பக்தினால அவள் சந்தோஷம் அடைந்து அவளை பார்த்து பேசினா. देव्युवाच राम राम महाबाहो तुष्टास्मि अद्य व्रते
व्रतेन ते प्रार्थयस्व वरं कामं यत्ते मनसि वर्तते. தேவி சொல்கிறா, மகாபாகோ பாகுன்னு தோல் சிற பெரிய தோள்களை உடையவனே ராமா, துஷ்டாஸ்மி, உங்ககிட்ட நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். அத்திய விரதேனத்தே, உன்னுடைய விரதத்தினால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். வரம் காமம் பிரார்த்தேஸ்வ, உனக்கு வேண்டிய வரத்தை, இஷ்டமான வரத்தை பிரார்த்திச்சுக்கோ, எங்கிட்ட கேட்டுக்கோ. எத்தே மனசி வர்த்தத்தை, உன் மனசில் என்ன ஆசை இருக்குது, என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் ஆசை இருக்கோ, அது எல்லாமே எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. वंशे मानवे अनगे रावणस्य वधाय एव प्रार्थितः त्वम् अमरैः असि. प्रार्थितैस्तु अमरैः असि. प्रार्थितः तु ओके. नारायण अंश संभूतः त्वम्, அதாவது நீ நான் சாட்சாத் விஷ்ணுவோட அம்சமாக தான் அவதாரம் எடுத்து வந்திருக்காராமா. ஸோ நீ நாராயணனோட அம்சமாக்கும். வம்சே மானவே அனகே, மனு வம்சத்தில் தோன்றியிருக்காய். அது ஏன்னா ரகுகுலங்கிறோம், ரகுக்கு மேலே போனால் இஷ்வாக்குன்றோம், இஷ்வாக்குக்கு மேலே போனோம்னா மனு. ஸோ மனுவோட வம்சத்துலேருந்து நீ தோன்றியிருக்கிறாய். ராவணசிய வதாய, நீ எதுக்கு வந்திருக்காய்னா ராவணனை கொல்றதுக்காக. வதாய ஏவ பிரார்த்தித்தகா து அமரைஹி, அமரர்களால் பிரார்த்திக்கப்பட்டவனாக இருக்கிறாய். அசி இருக்கிறாய். ஸோ தேவர்களால் ராவணனை கொல்வதற்காக பிரார்த்திக்கப்பட்டு நீ அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாய். मत्स्यतनुं कृत्वा हत्वा घोरञ्च राक्षसं त्वया वै रक्षिता वेदाः सुराणां हितमिच्छता. ஸோ தேவிங்க அவருடைய ஒவ்வொரு அவதாரத்தை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறா. ஸோ மத்ஸ்யாவதாரம், நீ முன்னாடி மீனவதாரம் எடுத்தாய். அப்போ என்னாச்சு, கோரம் ச ராட்சசம் ஹத்வா, கோரமான ராட்சசன் யார், ஹைகிரீவன் வேதத்தை அபகரிச்சுன்னு போயிட்டான். அதெல்லாம் பிடிங்கின்னு வந்து கொடுத்தார் இல்லையா பிரம்மாவுக்கு, இல்லாட்டா படைக்கவே முடியாது. அதனால இந்த ஹைகிரீவன் என்ற கோரமான ராட்சசனை கொன்று துவயாவை ரட்சிதா வேதாகா, நீர் வேதங்களை ரட்சித்தாய். சுராணாம் ஹிதமிச்சதா, தேவர்களுக்கு ஹிதம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையோடு ஹைகிரீவன்றது வேதங்களெல்லாம் எடுத்துன்னு வந்து பிரம்மாவுக்கு கொடுத்து சிருஷ்டி பண்ண வைத்தாய். धृतवान् मन्दरं गिरिम् अकूपारं प्रमन्तानं कृत्वा देवान् अपोषयः. ஸோ கச்சபதனுங்கிறது என்ன, கூர்மாவதாரம் ஆமை. ஸோ ஆமை அவதாரம், அந்த கூர்மாவதாரம் எடுத்து திருத்தவான் மந்தரம் கிரிம், மந்தரமலையை தூக்கினாய். அகூபாரம் பிரமந்தானம், அதாவது அப்படியே சுழலறது அந்த மந்தரமலை. ஸோ அப்படி எண்ட்லெஸ்ஸாக அப்படி வேகமாக சுழண்டு வரும்போது அந்த மந்திரமலையை கிருத்வா தேவான் அபோஷயக, நீ என்ன பண்ணுறாய், நீயே கடைந்தாய். ஸோ அது மந்திரமலை பயங்கரமாக மேலே எழும்பி வரும்போது கூப்பாரம்னா அது கீழே இருந்து மேலே வருது. ஸோ அந்த ஆமை மேலே உட்காந்து வச்சுருக்கு, ஆனால் அதுக்கு ஆமை மேலே இல்லாமல் மேலே சுழண்டு வருது. அதனால அதை நன்றாக பிரமந்தானம் கிருத்துவா, நீ தனியாக ஒத்தனாவே இருந்து அதை சுழற்றி அந்த மந்திரமலையை கடைந்து தேவான் அபோஷயக, தேவர்களை ரட்சித்தாய், போஷித்தாய். दशन अग्रेण मेदिनीं धृतवान् असि यद्राम हिरण्याक्षं जगान च. கோலரூபி அது வராகவதாரம். ஸோ கோலரூபின்னு எடுத்து சொல்லுவாங்க. வராகவதாரம் எடுத்து வர சூக்கரம் கோல ஏகப்பட்ட வராகம் எப்படி பயிர்கள்லாம் இருக்குது. ஸோ வராகவதாரம் எடுத்து நீ என்ன பண்ணாய், தசன அக்ரேன, உன்னுடைய கோரைப்பலோட நுனியில்
உன்னுடைய தசனங்கிறது பல்லு. அப்போ கோரைப்பல்லோட நுனியில் அந்த மேதினியும் அந்த பூமியை வைத்துக்கொண்டு திருத்தவான் அசி தாங்கினாய். ராம ஹிரண்யாட்சம் ஜகானகா, அந்த அவதாரத்தில் நீ என்ன பண்ணின? ஹிரண்யாட்சன் என்ற அசுரனை கொன்றாய். மேதினி நாரசிம்ஹீம் தனும் கிருத்வா ஹிரண்யகசிபும் புரா பிரக்லாதம் ராம ரக்ஷித்வா ஹதவான் அசி ராகவ. ஸோ நீ நரசிம்ம அவதாரம் எடுத்தாய். நாரசிம்ஹிம் தனும் கிருத்வா, தனுன உடம்பு, நரசிம்ம வடிவம் எடுத்து ஹிரண்யகசிபும் புரா கிருத்வா, அதான் ஹிரண்யகசிபும் கிரண்யகசிபுவான அசுரனை பிரகலாதம் ரட்சித்வா, அதுக்கு தான் பிரகலாதனை ரட்சிக்கிறது தான் மெயின் எய்மு. அதில் சைடில் வந்து பார்த்தோம்னா அவனுடைய ஹிரண்யகசிபு அவனுடைய அப்பாவை கொன்று ஹதவான கொன்றாய். அந்த ஹிரண்யகசிபுவை நீ கொன்றாய் ராகவ இல்லை ராமான்னு அட்ரஸ் பண்ணி பேசுகிறா தேவி. வாமனம் வபுஹு ஆஸ்தாய புரா சலிதவான் பலிம் பூத்வா இந்திரியஸ்ய அனுஜஹ காமம் தேவகாரிய பிரசாதகஹ. இந்திரஸ்ய அனுஜஹ அப்படிதான் படிச்சேன். இந்திரஸ்ய அனுஜஹ. ஓகே. ஸோ வாமனம் வபுர ஆஸ்தாய, வாமனாவதாரம். ஸோ அதை எடுத்து சலிதவான் பலிம் சலித்தவான், சலம் பண்ணினேன், நீ ஏமாத்தினேன். ஸோ முன்னாடி நீ வாமன அவதாரத்தில் பலி சக்கரவர்த்தியை வஞ்சகமாக பூத்வா இந்திரஸ்ய அனுஜக, இந்திரனுடைய பிள்ளையாக பிறந்தேன். வாமனர் வந்து 10ஆவதாக பிறந்துக்கிறார் இல்லையா, லாஸ்ட்டாக பிறக்கிறார் அதிதிக்கு. ஸோ இந்திரனுடைய தம்பியாக பிறந்து காமம் தேவகாரிய பிரசாதக்காக, தேவகாரியத்தை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காகவே நீ அதிதியோட வயத்தில் பிறந்து இந்திரனுக்கு தம்பியாக அந்த பலி சக்கரவர்த்தியை வஞ்சகமாக நீ வஞ்சகம் பண்ணினாய். जमदग्निसुतः त्वं मे विष्णोः अंशेन संगतः कृत्वा अन्तं क्षत्रियाणां तु दानं भूमेः अदत् द्विजे. ஓகே. ஸோ அடுத்து ஜமதக்னியோட பிள்ளையாக பரசுராம அவதாரம். ஸோ ஜமதக்னியோட பிள்ளையாக துவம் மே விஷ்ணோஹோ அம்சேன சங்கதக, விஷ்ணுவுடைய அம்சமாக ஒரு அம்சாவதாரம் அது பரசுராம அவதாரம். அப்படி எடுத்து கிருத்வா அந்தம் சத்திரியானம், சத்திரியர்களோட முடிவு பண்ணினேன். 21 தலைமுறை அவள் சத்திரியர்கள் தலையை தூக்க விடாமல் அப்படி நீ பண்ணினாய். பூமேகே தானம், அதான் துஜே, கடைசியில் கஷ்யபருக்கு தான் சம்பாதித்த பூமி எல்லாம் தானம் கொடுத்துட்டான். நான் சம்பாதிச்ச மொத்த தானம் உனக்கே தந்துடுறேன்னு கஷ்யப ரிஷிக்கு எல்லாத்தையும் துஜே தானம் பூமேகே அதாத்துன்னு கொடுத்தாய். முன்னாடி அந்த ஜென்மத்தை பரசுராம அவதாரத்தை இதை பண்ணினாய்னு சொல்கிறேன். ததா படிங்க. போயிட்டு வரது தெரியல. तदा इदानीं तु काकुत्स्थः जातः दशरथात्मजः प्रार्थितः तु सुरैः सर्वे रावणेन अतिपीडितैः. सुरैः सर्वैः. ओके. सर्वैः
ததா இதானீம் து காகுஸ்தான்னு கூப்பிட்றா தேவி கூப்பிட்றா காகுஸ்தனே ககுத வம்சத்தில் வந்தவனே இதானீம் தசரதாத்மக ஜாத்தக இப்போ நீ தசரதரோட பிள்ளையாக நீ இந்த ககுஸ்த வம்சத்தில் பிறந்திருக்கிறாய் சுரைஹி சர்வைஹி பிரார்த்தித்தக எதனால நீ இப்போ அவதாரம் எடுக்க வேண்டி வந்ததுன்னா தேவர்கள் எல்லாம் போய் அந்த விஷ்ணுகிட்ட போய் பிரார்த்திச்சு அதனால ராவணேன அதிபீடித்தகை எப்படி அந்த தேவர்கள் எதனால போய் பிரார்த்திக்கிறா விஷ்ணுட்டான்னு சொன்னால் ராவணனால் பீடிக்கப்பட்டவர்கள் அப்படி பீடிக்கப்பட்டதனால் அவர்கள் பிரார்த்தனையின் பேரில் நீ இப்போ வந்து ராமாவதாரம் எடுத்திருக்கிறாய் कपयस्ते सहाया वै देव अंशा बलवत्तराः भविष्यन्ति नरव्याघ्र मच्छक्ति संयुता हि अमी ஸோ தேவ அம்சாக தேவர்களுடைய அம்சமாக கப்பிகள் குரங்குகள் எல்லாம் உனக்கு பலவத்தராக சாதாரண குரங்குகள் இல்லை பலம் மிகுந்த தேவர்கள் அம்சமாக வரக்கூடிய இது குரங்குகள் எல்லாம் உனக்கு சகாயமாக வருவார்கள் பவிஷ்யந்தி சகாயா பவிஷ்யந்தி ஏற்படுவார்கள் நரவியாகிர மனித புலியேன்னு கூப்பிட்றா நரவியாகிர மத் சக்தி சம்யுதா என்னுடைய சக்தி தான் அவளுக்கு எங்கேருந்து சக்தி நான் கொடுக்குற சக்தி அதனால என்னுடைய சக்தியோடு உனக்கு சகாயத்துக்கு வருவார்கள் தேவர்கள் எல்லாம் கபி ரூபமாக வருவார்கள் शेष अंशः अपि अनुजः ते अयं रावणात्मज नाशकः भविष्यति न सन्देहः कर्तव्यः अत्र त्वया अनघ सो शेषनुடைய அம்சம் ஆதிசேஷனுடைய அம்சமாக லக்ஷ்மணன் அப்பி அனுஜகா உன்னுடைய தம்பியாக அதுக்கு தான் வந்திருக்கா அவரும் அவனுக்கு அதுக்கு தான் வந்திருக்கான் தே அயம் ராவண ஆத்மஜ நாசகா இவன் என்ன பண்ணுவான் இந்த லக்ஷ்மணன் என்ன பண்ணுவான் ராவணனுடைய பிள்ளை ராவண ஆத்மஜா ராவணனுடைய பிள்ளை யார் இந்திரஜித்தை லக்ஷ்மணன் கொல்வான் நாசகா கொல்வான் பவிஷ்யதி ந சந்தேகமே வேண்டாம் அந்த இந்திரஜித்து இவனால் கொல்லப்படுவான் கர்த்தவியக அத்திர தொயா அனக ஸோ அதனால நீ இதெல்லாம் செய்யணும் உன்னால் இந்த ராவணன் கொல்லப்பட வேண்டும் இது உனக்கு அந்த அவதாரமே அதுக்கு தான் வந்திருக்கேன்னு விட்டா தேவி वसन्ते सेवनं कार्यं त्वया तत्र अति श्रद्धया हत्वा अथ रावणं पापं कुरु राज्यं यथा सुखम् ஸோ வசந்தே சேவனம் காரியம் வசந்த கால நவராத்திரி இப்போ வந்து சரது நவராத்திரி இப்போ நீ பண்ணியிருக்கிறது ரைட்டு ஆனால் வசந்த காலத்துலேயும் என்ன சேவிக்கணும் நவராத்திரியிலையும் சேவனம் காரியம் பண்ணணும்ப்பா தொயா தத்திர அதிஸ்ரத்தையா ரொம்ப ஸ்ரத்தையோடு பண்ணணும் வசந்த நவராத்திரியும் கொண்டாடணும் ஹத்வா அத ராவணம் பாபம் ஸோ ராவணனை கொன்ற பின் குரு ராஜ்யம் யதா சுகம் நீ ராஜ்யத்தை ஆளுவாய் அயோத்தியா ராஜ்யத்தில் போய் ராவணனை கொன்று ராஜ்யத்தை ஆள்வாய்னு சொல்கிறான் एकादश सहस्राणि वर्षाणि पृथिवीतले कृत्वा राज्यं रघुश्रेष्ठ गता असि त्रिदिवं पुनः ஸோ ஏகாதச சகஸ்திரம் 11,000 வருஷங்கள் நீ இந்த பூமியிலே ராஜாவாக இருப்பேன்னுட்டான் தேவி அப்போ எல்லாம் சொல்லிட்டான் பிருத்திவி தலை இந்த பூமியில் 11,000 வருஷங்கள் ராஜ்யம் கிருத்வா ராஜ்யத்தை செய்து ரகுஸ்ரேஷ்ட ரகுவம்சத்து சிரேஷ்டமானவனே ராமா திருதிவம் புனக கந்தாசி திருப்பி நீ வந்த இடத்துக்கே போயிடுவாய் தேவலோகத்துக்கு சென்று அடைவாய்னு சொல்கிறான் व्यासौ उवाच इत्युक्त्वा अन्तर्ददे देवी
रामः तु प्रीतमानसः समाप्य तद्व्रतं चक्रे प्रयाणं दशमी दिने அடுத்த லைன் விஜயா विजया पूजनं कृत्वा दत्त्वा दानानि अनेकशः வியாசர் சொல்கிறார் இப்போ ஜனமேஜயன்ட்ட இவ்வாறு சொல்லிவிட்டு இத்தியுக்துவா இவ்வாறு சொல்லிவிட்டு தேவி அந்தர்தானம் ஆயிட்டா காணாம போயிட்டா. ராமகா தூ பிரீத மானசகா ராமர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். தேவி தர்ஷனம் கிடச்சிது, ரொம்ப சந்தோஷப்பட்டு விஜயா பூஜனம் கிருத்வா. ஸோ அடுத்த நாளைக்கு 9ஆம் நாளைக்கு விஜயா தேவியை பூஜனம் பண்ணி என்னது வெற்றி நாட்டணும், இப்போ ராவணனை கொல்லணும். ஸோ அந்த பூஜையை பண்ணி தானானி அநேக சகதத்துவா நிறைய தானமெல்லாம் கொடுத்துட்டு சமாப்பிய தத்விரதம் அந்த விரதத்தை முடித்து பிரயாணம் தசமி தினே சக்கரே அடுத்த நாளே 9 நாள் பூஜை முடிச்சாச்சு, 10ஆவது நாளே பிரயாணம் செய்ய ஆரம்பித்தார். बलयुक्तः स अनुजः श्रीपतिः च प्रकटपरमशक्त्या प्रेरितः पूर्णकामः उदधीतटगतः असौ सेतुबन्धं विदाय अपि अहनत् अमरशत्रुं रावणं गीतकीर्तिः. ஸோ கபிபதி யார்? குரங்களுடைய தலைவன் சுக்ரீவன். ஸோ சுக்ரீவனுடைய பலயுக்தக சேனையோடு கூட அனுஜக லக்ஷ்மணனோடு கூட ஸ்ரீதேவியின் பதியான அவதாரம் எடுத்த ராமனாக இருக்கக்கூடிய ராமர் பிரகட பரமசக்தியா, அதை வெளிப்பட்ட தேவியோட சக்தி அப்படி கொடுத்துட்டு போயிருக்கா. தேவி தன்னுடைய சக்தியை கொடுத்துருக்கா ராமருக்கு. ஸோ அந்த வெளிப்பட்ட அந்த சக்தியோடு கூட பூர்ண காமக தான் அடைய வேண்டியதை அடைஞ்சு பிரேரித்தக தூண்டப்பட்ட அந்த சக்தியால் தூண்டப்பட்டார். தேவி தான் உள்ளேருந்து தூண்டி அந்த சக்தியை கொடுத்துருக்கா. அவர் ஆசையை அடையிறதுக்கு தான் விரும்பியதை அடைவதற்காக உததி தடகத்தக அப்போ கடலோட கரைக்கு வந்து தடம்னா கரை, உததி கடலுடைய கரைக்கு வந்தவர் அசௌ சேதுபந்தம் விதாயாபி. ஸோ அங்கே ஒரு பாலத்தை கட்டினார், சேதுவை கட்டினார், ராமசேதுவை கட்டி அகனத்து அமரசத்ரும் ராவணம் தேவர்களுக்கு எதிரியான ராவணனை கொன்றார். கீத கீர்த்திகி பாடல் பெற்ற புகழை உடைய ராமர் ராவணனை கொன்றார். यः शृणोति नरः भक्त्या देव्याश्चरितम् उत्तमं स भुक्त्वा विपुलान् भोगान् प्राप्नोति परमं पदम्. ஸோ நரக எந்த ஒரு மனிதன் நரக எந்த மனிதன் பக்தியா ஸ்ருணோதி பக்தியோடு இதை கேட்குறாளோ தேவியாக சரித்த உத்தமம் தேவி இப்படி பண்ணினா தேவியோட சக்தியை கொடுத்தா இப்படிங்கிற சரித்திரத்தெல்லாம் யார் படிக்கிறாளோ புக்துவா விபுலான் போகான் நல்ல போகங்களையெல்லாம் அனுபவிச்சுட்டு பெரிய விபுலான்னா பெரிய போகங்களையெல்லாம் புக்துவா அனுபவித்து விட்டு பரமம் பதம் பிராப்னோதி தேவியோட பதத்தை அடைவான். இப்போ மணித்வீபத்துக்கு போவான்னு சொல்லணும், வைகுண்ட பதம்னு இங்கே சொல்லக்கூடாது. இங்கே தேவியோட பதம் என்னது? வைகுண்ட பதம். ஸோ அந்த பரமபதமான மணித்வீபத்துக்கே போய் சேருவான். सन्ति अन्यानि पुराणानि विस्तराणि बहूनि च श्रीमद्भागवतस्य अस्य न तुलयानि इति मे मतिः. तुल्यानि इति मे मतिः. அந்யானி புராணானி விஸ்தராணி பல இது புராணங்கள்லாம் விஸ்தாரமாக இருக்குது. பகூனி சந்தி நிறைய இருக்குது, புராணங்கள்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஸ்ரீமத் பாகவதஸ்ய இந்த ஸ்ரீமத் தேவி பாகவதம், இங்கே பாகவதம் தேவி பாகவதம். ஸோ இந்த தேவி பாகவதத்துக்கு ஈக்குவலாக துல்யானி இது நாமே மதிகின்னு வியாசர் தான் எல்லாத்தையுமே எழுதியிருக்கார். இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார், தேவி பாகவதத்தோட ஈக்குவலாக வேறு எந்த புராணமும் கிட்ட வர முடியாது அப்படின்னு என்னுடைய எண்ணம்
அப்படின்னு சொல்கிறான். सन्ति अन्यानि पुराणानि विस्तराणि बहूनि च श्रीमद्भागवतस्य अस्य न तुल्यानि इति मे मतिः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां तृतीयस्कन्धे रामाय देवी वरदानां नाम त्रिंशोऽध्यायः इति तृतीयस्कन्धः समाप्तः. सर्वं जगदात्मार्पणमस्तु. Successful completion of third skandam. ஆமாம். श्री जगदम्बिकायै नमः. ओम ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विचे चतुर्थस्कन्धः. अथ प्रथमोऽध्यायः. जनमेजय उवाच वासवेय मुनिश्रेष्ठ सर्वज्ञाननिधे अनघ प्रष्टुमिच्छामि अहं स्वामिन् अस्माकं कुलवर्धन. ஸோ இங்கே வந்து வாசவேயன்னா யார்? வசுவோட பிள்ளை வியாசரே. ஜனமேஜர் கூப்பிட்றார். ஏன் வசுவோட பிள்ளையேன்னு கூப்பிட்றாருன்னு சொன்னால், சத்தியவதியோட முன்ஜென்மத்தில் பார்த்தோம்னா உபரிச்சர வசுவோட பெண்ணாக பிறந்தாளவள். ஸோ அத்ரிகா ஒரு மீன் வயத்தில் இல்லை, மீனா அத்ரிகாங்கிற வசு வந்து மீனாக நம்ம இந்த கதையை படித்தோணுமா. அத்ரிகாங்கிற வசு வந்து ஏதோ ஒரு சாபத்தினால மீனாக கடந்தா. இந்த உபரிச்சர வசுங்கிறவர் ராஜா கம் ரிஷி. அவரை வந்து நீ வந்து ஒழிச்சு சாப்பிடுன்னு ஏதோ அம்மா அப்பா சொன்னான்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்கு ஏதோ இது பறக்க போன உடனே, ஆனால் காம வசத்தில் இருக்கார். பொண்டாட்டி கூட சேர்றன்னு நினைக்கிற நேரத்தில் அம்மா அப்பா ஆர்டர் கொடுத்துட்டா. அம்மா அப்பா ஆர்டர் கொடுத்தோன்னே இவர் வழி இல்லைன்னு போனார். காட்டுக்கு போகிற சமயத்தில் என்னாச்சு, பொண்டாட்டிக்கு வந்து அந்த ரிஷி இல்லையா, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வீரியத்தை கலெக்ட் பண்ணி ஒரு பருந்துகிட்ட கொடுத்து நீ போய் என்னோடய பொண்டாட்டிகிட்ட கொண்டு சேருன்றாரு. இந்த பருந்து வரவையில் எல்லா பருந்துகளையும் என்னத்தையோ கொண்டு போகிறதே சொல்லிட்டு சண்டைக்கு வந்த உடனே அந்த இது கீழே விழுந்துருது, தண்ணியில் விழுந்துருது. இங்கே அத்ரிகாங்கிறவள் அந்த இதில் மீனா மிதந்துட்டுருக்கா, அதோட வாயில் போயிடுது. ஞாபகம் வருதா? 2 குழந்தையாக பிறக்கிறது. அதுக்கப்புறம் மீன் 2 குழந்தை பிறந்ததில் ஒரு குழந்தை ஆண் வந்து ராஜாவாக எடுத்து மத்ஸ்ய தேசத்து ராஜா எடுத்து கரெக்ட். அப்படி அந்த மாதிரி வளர்ந்தவள் தான் இந்த சத்தியவதி. ஸோ முந்தின ஜென்மம் கூட கிடையாது, அந்த வசுவோடைய குழந்தையாக வந்தவள் சத்தியவதி. அதனால வாசவேயான்னு கூப்பிட்றாரு. வசுவுடைய இது அது அப்பாவும் உபரிச்சர வசுன்னு பேர், அம்மாவும் அத்ரிகா, அவளும் ஒரு வசுவாக இருந்தவள். அப்படி அதனால வாசவேய வியாசரே முனிஸ்ரேஷ்டா முனி சிரேஷ்டமான முனிவரே சர்வஜான நிதே எல்லா ஞானத்தோடு நிதியே அப்படிலாம் கூப்பிட்றார். அனக குற்றமற்றவரே வியாசரே பிரஷ்டுமிச்சாமி அகம். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போகிறேன். சுவாமின் அஸ்மாக்கம் குலவர்தன, அதை எங்களுடைய குலத்தை நன்றாக வளர்க்கக்கூடியவரே, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் கேட்கிறாரு. இப்போ பிரஷ்டுமிச்சாமின்னா ஒன்றுன்னு இல்லை, நிறைய கேள்வி கேட்க போறார் போல் இருக்கு. शूरसेन सुतः श्रीमान् वसुदेवः प्रतापवान् श्रुतं मया हरिः यस्य पुत्रभावम् अवाप्तवान्. சூரசேன சுதக யார்? சூரசேனனுடைய அந்த பிள்ளையாகப்பட்ட வசுதேவர். சூரசேனோட பிள்ளை வசுதேவர். அது பிரதாபம் மிகுந்த அந்த வசுதேவருக்கு ஸ்ரீமான் பிரதாபவான், ஸ்ரீ பொருந்தியவர், பிரதாபமுடையவர். ஸ்ருதம்மயா ஹரிஹி யஸ்யா. ஸோ அவருடைய பிள்ளையாகவே ஹரிஹி வந்து யஸ்ய புத்திரபாவம் பிள்ளையாக சாட்சாத் பகவானே நாராயணனே அவருடைய பிள்ளையாக வாசுதேவனாக கிருஷ்ணராக அவாப்தவான் அடைந்தார். அந்த வசுதேவன் அப்பேற்பட்ட பிரதாபம் மிகுந்தவர் நாராயணே அவருக்கு பிள்ளையாக பிறந்தார் கிருஷ்ணராக. ஆமாம், எஸ்யா தான், அஸ்யான்னு போட்டிருக்கா. அதில் அவள் புக்கில் அஸ்யான்னு போட்டுக்கணும். எஸ்யா. ஸோ
இப்போ கிருஷ்ணாவோட ராமரோட கதையை படித்தோம்னா கிருஷ்ணோட கதை படிக்க வேண்டாமா? எல்லா பாகவதும் ஒன்றுக்கு ஒன்று லிங்க்டாக தான் இருக்குவாங்க. ஸோ தேவானாமபி பூஜ்யக, தேவர்களாலும் பூஜிக்கப்பட வேண்டியவர் வசுதேவர். அப்படிப்பட்டவர் ஆனக துந்துபிங்கிற நாம்னா, ஆனக துந்துபின்னு அவருடைய பேர். ஏன்னா ஆனகம் துந்துபி முதலிய வாத்தியங்கள் முழங்கின அவர் பிறக்கிறோச்சு, அதனால அவருக்கு பேரே ஆனக துந்துபின்னு ஆயிடுது. ஸோ அப்படிப்பட்ட பெயரை உடையவர், தேவர்களால் பூஜிக்கப்பட வேண்டியவர். காராகாரே கதம்பத்துக்கு அப்பேற்பட்ட பிரதாபம் உடையவர். அவருக்கு எப்படி ஜெயில் வாசம் கிடச்சிதுன்றார். காராகாரம்னா ஜெயில்னு அர்த்தம். கதம்பத்தக, அவர் எப்படி இது கம்சனால் சிறையில் அடைக்கப்பட்டார். கம்சஸ்ய தர்ம தத்பரக, இவர் தர்மமே குறிக்கோளாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவரை கம்சன் ஜெயிலில் எப்படி அடைச்சான்? किम् आगः कृतवान् असौ देवक्या बालषट्कस्य विनाशश्च कृतः पुनः. ஸோ தன்னுடைய மனைவி வசுதேவர் தன்னுடைய மனைவியான தேவகியோட கிம் ஆக என்ன தப்பு பண்ணினார், என்ன குற்றம் பண்ணார்? 2 பேரும் சேர்த்து ஜெயிலில் கிடந்தாளே. கிருத்தவான் அசவ், என்ன தப்பு பண்ணினார் அவர்? தேவக்கியா பால ஷட்கஸ்ய, அவளுக்கு 6 குழந்தை பிறந்தது இல்லையா? முதல்ல 6 குழந்தை, 6 குழந்தைகள் விநாசம் ஆயிடுது. பிறந்த உடனேயே கம்சன் கொண்டுட்டான். ஸோ அவளுடைய 6 குழந்தைகள் எப்படி நாசம் ஆயிடுது? கிருத்தக புனக, இவ்வாறு 6 குழந்தைகள் எவ்வாறு நாசமடைந்தார்கள்? कंसेन कस्मात् वै ययाति कुलजेन च कारागारे कथं जन्म वासुदेवस्य वै हरेः. ஸோ தேன யார்? கம்சேனா. யயாதி குலஜேன, யயாதி குலத்தில் வந்த அந்த கம்சனால் கஸ்மாத் வை காராகாரே, அவரை எப்படி இவன் கம்சன் எப்படி ஜெயிலில் போட்டான். கதம் ஜென்ம வாசுதேவசிய வை ஹரேகே, எப்படி அந்த ஜெயிலில் போய் வாசுதேவன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணர் எப்படி பிறந்தார். ஹரேகே வாசுதேவசிய ஜென்ம கதம், அந்த ஜெயிலுக்குள்ள அந்த பகவானுடைய பிறப்பு எப்படி ஆச்சு? गोकुले च कथं नीतः भगवान् सात्वतां पतिः गतः जन्मान्तरं कस्मात् पितरौ निगडे स्थितौ. அடுத்த லைன், ஒரே ஒரு லைன். देवकी वसुदेवौ च कृष्णस्य अमित तेजसः. ஸோ கோகுலேச்ச கதம் நீதகா, அது பிறந்த உடனே அந்த ஹரியாகப்பட்டவர் அந்த கிருஷ்ணர் கோகுலத்தில் எப்படி கொண்டு வரப்பட்டார். கதம் நீதக, பகவான் சாத்வதாம்பதிகி, சாத்வதர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் எப்படி முதல்ல கோகுலத்திலே பிறந்த உடனே வந்துட்டார். கதக ஜென்மாந்தரம் கஸ்மாத் பிதரவு நிகடே ஸ்திதவு. ஸோ அவர் எதுக்காக வேண்டி இப்படி அவதாரம் எடுத்தார்? ஜென்மாந்தரம் சொன்னால் பிறவி. ஸோ அவதாரம் இந்த இடத்துல. ஸோ பித்தரவு நிகடே ஸ்திதோ, அவர் ஏன் ஜெயிலில் பிறக்கணும்? அவர் அப்பாவும் அம்மாவும் ஜெயிலில் இருக்கும் பொழுது நிகடன சங்கிலியால் பூட்டப்பட்டு, நிகடம்னா சங்கிலி, ஸோ சங்கிலியில் பூட்டி வச்சுருக்காங்க ஜெயிலில். அப்படி சங்கிலியால் பூட்டப்பட்ட அந்த இடத்துல போய் அவருக்கு ஏன் ஜென்மம் வரணும்? தேவகி வசுதேவா 2 பேருமே நிகடே ஸ்திதவ், சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணஸ்ய அமித தேஜஸக, எப்பேற்பட்ட தேஜஸ் உடையவர் கிருஷ்ணர், அவருக்கு ஏன் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற சமயத்தில் அம்மா அப்பாவுக்கு இப்படி பிறக்கணும்? எல்லாம் டவுட் அவர் கேட்குறார். गोकुले च कथं नीतः भगवान् सात्वतां पतिः कतः जन्मान्तरं कस्मात् पितरौ निगडे स्थितौ. देवकी वसुदेवौ च कृष्णस्य अमित तेजसः. इനി 2 ओके मैम, அதில ராதே கிருஷ்ணா. कथं न मोचितौ वृद्धौ पितरौ हरिणा अमुना जगत्कर्तुं समर्थेन स्थितेन जनक उदरे.
அவர் ஏன் அவர் அம்மா அப்பாவை காப்பாற்றலை, அவர் ஏன் விடுவிக்கலை அப்பா அம்மாவை? ஹரிணா அமுனா, இந்த ஹரியால் பிதரவ் விருத்தோ, வயசான காலத்தில் அவள் குழந்தை பிறந்திருக்கு, கதம்னா மோச்சிதவ், அவரே காப்பாற்றலை, வயிற்றில் இருக்கும்போது காப்பாற்றலாமே, அப்பேற்பட்ட சக்தி உண்டு அவருக்கு. ஸோ ஜகத்கர்த்தும் சமர்த்தேன, ஜகத்தையே உண்டாக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அவருக்கு. ஜனக உதரே ஸ்திதேன, அம்மாவோட வயத்தில் இருக்கும் பொழுதே, அப்பா அம்மா வயத்தில் இருக்கும் பொழுதே அவர் இதை பண்ணியிருக்கலாமே, அவரோட சங்கிலியை தவிர்த்திருக்கலாமே அவர். ஸோ பிரார்த்தனம் கிம் தயோஹோ கர்ம, அந்த ரெண்டு பேர் அம்மா அப்பா வசுதேவர் தேவகி, அவள் ரெண்டு பேரோட முன்னாடி உள்ள கர்மம் என்ன, அவள் என்ன இது பாப்பா ஏதோ பண்ணினாளா, அதனால இந்த ஜெயிலில் இருக்க வேண்டிய இந்த சூழ்நிலை வந்துதா, அவளுடைய முன்ஜென்ம புண்ணிய பாபம் என்ன, துர்விக்னேய மகாத்மபிகி, யாருக்குமே புரியாது. ஏன்னா இப்போ ஏற்பட்ட உயர்ந்தவர்களுக்கெல்லாம் இப்படி கஷ்டம் வருதுன்னா யாரால் புரிஞ்சுக்க முடியும், அதை அறியவே முடியாது, மகாத்மாக்களால் கூட அறிய முடியாது. அப்படிப்பட்ட கர்மங்கள் அவள் என்ன பண்ணினா முன்னாடி. ஜென்மவை வாசுதேவசியா, ஏன்னா கிருஷ்ணரே அவள் வயத்தில் பிறந்திருக்காருன்னா எப்போ ஏற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கணவா, அந்த புண்ணிய கர்மத்தை யாருமே பேசக்கூட முடியாது. அப்படிப்பட்ட புண்ணிய காரியம் பண்ணினதுனால தானே கிருஷ்ணர் வாழ்க்கை பிறந்தார். வாசுதேவசிய ஜென்ம எத்திர ஆசீத், எந்த தம்பதிகளுக்கு அந்த குழந்தை பிறந்ததோ, பரமாத்மனகா, பரமாத்மாவோட ஜென்மை வாழ்க்கை பிறந்ததுன்னா முன்னின உள்ள புண்ணியம் எப்போ ஏற்படுது சொல்லத்தான் முடியுமா? அந்த 6 பிள்ளைகள் நாசமடைஞ்சது தேவகிக்கும் வசுதேவருக்கும். அந்த 6 பிள்ளைகள் கேத்தே புத்திராஷா, அந்த 6 பிள்ளைகள் யாரு? ஸோ அவா யாரு? எத்திர ஆசீத், சாரி, யா கம்சேன விபோதிதா, கம்சன் கல்லில் அடித்து அவளை கொன்னானே. ஸோ அந்த அந்த 6 பிள்ளைகள் யார்? ஷிலாயாம், விபோதிதா ஷிலாயாம், கல்லில் அடித்தேன். ஸோ ஷிலான கல்லில் அடித்து கொன்னானே அந்த கம்சன். நிர்கதா வியோம்னி ஜாதா தூ அஷ்டபுஜா புனக. ஸோ அந்த மாதிரி அடிக்கப்பட்ட அந்த ஒரு பெண் யாருன்னு கேட்குறார். வியோம்னின்னு ஆகாசத்தில் சென்ற 8 கைகளோடு சென்ற அந்த அஷ்டபுஜ துர்கையாகப்பட்டவள் யார்? இந்த 6 பேர் யார்? இந்த அஷ்டபுஜ துர்கை யாருன்னு கேட்குறார். बहुभार्यस्य च अनग कार्याणि तत्र तानि एव देहत्यागं च तस्य वै किं वदन्त्या श्रुतं यत्तत् मनोमोहयतीव मे. ஸோ பகுபாரியஸ்ய ஹரேஹே கார்கஸ்தியம்சா, அதாவது இந்த கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் பல பெண்டாட்டிகள் கூட இருந்தாரே, பகுபாரியம், நிறைய பெண்டாட்டிகள். அப்படிப்பட்ட அந்த ஹரியுடைய கார்கஸ்தியம், அவர் எப்படி கிரகஸ்தாசிரமம் எப்படி பண்ணினார், அப்படி பல பெண்டாட்டிகளோடு கூட. ப்ரூஹீச்ச அனகா, அதையும் சொல்லுங்கோ குற்றமற்றவரே வியாசரே, நீங்கள் அதையும் சொல்லுங்கோ. தத்ர தானி காரியாணி தத்ர, அதாவது அந்த இடத்துல இருந்துட்டு என்னெல்லாம் காரியம் பண்ணினார். தேகத்தியாகம் ச தஸ்யவை, கடைசியில் தேகத்தியாகம் பண்ணிட்டு மேலே போயிட்டார். ஸோ அவருடைய தேகத்தியாகம் எப்படி ஏற்பட்டது? கிம்பதந்தியா ஸ்ருதம், நான் செவி வழியாக கேட்டிருக்கேன். கிம்பதந்தின்னா ஆக்சுவலாக கோல் சொல்கிறதுன்னு அர்த்தம். இங்கே கிம்பதந்தின்னா கோல் சொல்கிறதுன்னு எடுத்துக்கப்படாது. செவி வழியாக நான் இதை கேட்டிருக்கேன். இப்படி ஏதோ சிலதெல்லாம் நான் கதைகள்லாம் கேட்டிருக்கேன். எத்தத் மனக மோகயதீவமே, என்னுடைய மனசு ஒரே மோகம் அடையிறது. இதெல்லாம் கேட்டானா கிருஷ்ணருக்கெல்லாம் இப்படி ஒரு நிலைமையா, அவரும் மேலே போனோமா, இப்படி யார் கையோல அடிபட்டு, இதெல்லாம் என் மனசை ரொம்ப வாட்டுறது. இதெல்லாம் பற்றி சொல்லுங்கோன்னு கேட்குறேன். किं वदन्त्या
வாசுதேவஸ்ய சரிதம், அப்படிப்பட்ட கிருஷ்ணருடைய கதையை நீங்கள் சொல்ல வேண்டும். தொம் ஆக்கி நீங்கள் சொல்லுங்கள். யதா ததா, உள்ளது உள்ளபடின்னு அர்த்தம். ஸோ எப்படி ஏற்படுது அதெல்லாம் நீங்கள் க்ளீனாக சொல்லுங்க. நரநாராயணவ், அவ ரெண்டு பேர் யார்? கிருஷ்ணரும் அர்ஜுனருமா இருக்கப்பட்டவர்கள். முந்தின ஜென்மத்தில் அவள் நரநாராயணர்களாக கிருதயுகத்தில் அப்படி பிறந்தவர்கள். ஸோ அப்படிப்பட்ட நரநாராயணர்களான அந்த கதையை சொல்லுங்கள். நரநாராயணராக பிறந்த கிருஷ்ணர் அர்ஜுனரை பற்றி சொல்லுங்க. புராண புருஷர்கள், ரிஷி சத்தமாக, அந்த சமயத்தில் ரிஷிகளாக இருந்தார். நரநாராயண ரிஷிகள்னு சொல்லுவோம் நம்ம. அப்படி ரிஷிகளாக இருந்தவர்களுடைய அந்த இப்போது கிருஷ்ணராக அர்ஜுனராக வந்தவர்களுடைய கதையை சொல்லுங்கள். धर्मपुत्रौ महात्मानौ तपः चेरतुः उत्तमं यौ मुनि बहुवर्षाणि पुण्ये बदरिकाश्रमे. அடுத்த ரெண்டு லைன். निराहारौ जितात्मानौ निस्पृहौ जितषड्गुणौ विष्णोः अंशौ जगत्स्तेम्ने तपः चेरतुः उत्तमम्. ஸோ இவா நரநாராயணர்கள் யாருடைய பிள்ளைகள்? தர்மருக்கும் மூர்த்திக்கும் பிறந்தவா இல்லையா? தர்மருக்கும் மூர்த்திக்கும் பிறந்த அந்த ரெண்டு பேரும் மகாத்மானோ தபஸ்சேரது உத்தமம், சிறந்த தபசை பண்ணினா. அப்படி சிறந்த தபஸ் பண்ணக்கூடிய ரெண்டு பேரும் யௌமுனி, எந்த முனிவர்கள், பகுவர்ஷாணி புண்ணியே பத்ரிகாசிரமே, பல வருஷங்கள் பத்ரிகாசிரமத்தில் இருந்து கொண்டு தபஸெல்லாம் பண்ணிண்டு, நிராகாரவ், ஆகாரம் இல்லாமல், ஜித ஆத்மானவ், தாங்களே அந்த ஆத்மாவை ஜெயித்தார்கள் அர்த்தம். ஜிதேந்திரியர்களாக இருந்து ஆத்மாவை அடைந்தார்கள். நிஸ்பிருகாவ், ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது, எதுலேயும் அட்டாச்மெண்ட் கிடையாது. ஜித ஷட்குணவ், ஆறு குணங்கள், எது? காம, குரோத, மோக, மத, லோப, மாத்சரியம் அப்படி சொல்லக்கூடிய கெட்ட குணங்கள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகள், அந்த 6 குணங்களையும் ஜெயித்தவர்கள். ஸோ கோபமே வராது, அப்படிப்பட்ட முனிவர்கள். விஷ்ணோகோ அம்சம், விஷ்ணுவுடைய அம்சமாக வந்தவர்கள் அவர்கள். ஜகஸ்தேம்னே, எதுக்காக? ஜகத்தை ரட்சிப்பதற்காக. ஸ்தேம்னா ஸ்தாபித்தம், அந்த ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு, ரட்சை பண்ணுறதுக்காக வந்தவர்கள். தபஸ்சேரதுகு உத்தமம் தபஸ்சேரதுகு, உயர்ந்த ஒரு தபஸை செய்தார்கள். சர்வஜ்ஞைஹி இல்லையா? சர்வஜ்ஞைஹி. தயோகோ அம்சாவதாரம், அவளுடைய அம்சமாக தான் இப்போ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வந்திருக்கா. ஜிஷ்ணு, அர்ஜுனன், கிருஷ்ணன். ஸோ அர்ஜுனனும் கிருஷ்ணனுமாக இந்த நரநாராயணர்களே வந்திருக்கிறார்கள். பலம் பொருந்தியவர்கள். பிரசித்தௌ முனிபிகி புரோக்தௌ, ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள் ரெண்டு பேருமே. முனிபிகி புரோக்தௌ, முனிவர்களால் சொல்லப்பட்டவர்கள். சர்வஜ்ஞைஹி நாரதாதிபிகி, நாரதர் போன்ற முனிவர்கள் எல்லாமே கொண்டாடி இருக்க அந்த அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும். அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியில் நரநாராயணர்களை இப்படி அம்சாவதாரம் பண்ணியிருக்கிறார்கள். அவளை பற்றியெல்லாம் எனக்கு தெரியணுங்கிறார் இங்கே ஜனமேஜயன். विद्यमान शरीरौ तौ कथं देहान्तरं गतौ नरनारायणौ देवौ पुनः कृष्णार्जुनौ कथम्. ஸோ வித்தியமான சரீரத்தோ, இப்போ வந்து சரீரத்தோடு இருக்கா அவள் ரெண்டு பேரும். கதம் தேகாந்தரம் கதம், அப்படி அவள் திருப்பியும் எப்படி சரீரத்தை எடுத்துன்னு திருப்பியும் ஏன் வந்தா? ஸோ அப்படி தேகாந்தரம்னு சொன்னால் அது மறுபிறவின்னு அர்த்தம். ஸோ தேகம் மாறி போயிடுது. முன்னாடி நரநாராயண தேகமாக இருந்தது, ரிஷி தேகமாக இருந்தது, இப்போ என்னென்னா மனித தேகமாக வந்துடுது. ஸோ இப்படி சரீரத்தோடு அவர்கள் எப்படி வந்தார்கள்? கதம் கதவு, எப்படி அப்படி அடைந்தார்கள் திருப்பி ஒரு அவதாரத்தை? நரநாராயணோ தேவம், அப்படி நரநாராயணர்கள் தேவர்களாக தேவ ரிஷிகளாக இருந்தார்கள். புனக கிருஷ்ண அர்ஜுனோ கதம், அதாவது நல்ல காரியம் பண்ணினா கீழவன் மேலே போவான்,
இவா என்னடானா மேலே தேவ சரீரத்தை பற்றி கீழே வந்திருக்கான், மனித சரீரத்துக்கு வந்திருக்கான். நார்மலாக கீழ் ஜென்மத்தை இப்போ மனுஷன் வந்து இப்போ ஒரு நாய் வந்து ஒரு புண்ணியம் பண்ணினா அது நாய்க்கு மேலே மனித ஜென்மம் கிடைக்கும். இவா எப்படி நான் மேல் ஜென்மத்துலேருந்து கீழ் ஜென்மம் வந்தாருன்னு கேட்குறான். அந்த துணியை போடுவான். ஸோ யௌ சக்கரத்துகு தபஸ்ச உக்ரம், உக்ரம் தபஸ் பண்ணியிருக்கான் நரநாராயண அவதாரத்தில். அந்த அசுரன் அவன் பேர் நீங்கள் வர மாட்டேங்கிறது, ஒரு அசுரனை கொள்றதுக்கு வேண்டி தானே தபஸ் பண்ணா, மாறி மாறி தபஸ் பண்ணுவான். ஒருத்தர் போர் பண்ணுவார், ஒருத்தர் தபஸ் பண்ணுவார், 2 பேரும். அப்படி இந்த கோரமான தபஸ் பண்ணினவர்கள் 1000 வருஷம் தபஸ் பண்ணுவான் ஒருத்தர், அவர் 1000 வருஷம் இன்னொருத்தர் போரிடுவா. திருப்பி அந்த சகசர கவச்சன்கிற ஒரு அசுரன் இருந்தான், பயங்கரமான வரம் பெற்றிருந்தான். அவனை கொல்றதுக்கு 1000 வருஷம் தபஸ் பண்ணினவர்களால் தான் அவனை கொல்ல முடியுங்கிறதுனால ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டே இருப்பார், ஒருத்தர் சண்டை போட்டே இருப்பார். திருப்பி அவர் டயர்டானோ இவர் தபஸ் பண்ணுவார், இப்படி சண்டை போட்டு அவனை கொன்னான். ஸோ அப்படி உக்ரமான தபஸை செய்தவர்கள் 2 பேரும் முக்தியர்த்தம் முனிசத்தமோ, அதுலேருந்து முக்தி கிடைக்கணும். அப்படி தபஸ் பண்ணினான்னு, அவ்வளோ பெரிய தபஸ் பண்ணினான்னு நேரம் திரும்பியே வரக்கூடாது. அப்படிப்பட்ட முக்திக்காக செய்யப்படக்கூடிய தபஸ் அதெல்லாம். பிராப்த யோகவு மகாத்தமவு, அப்படி யோகிகளாக இருந்தவர்கள், பெரிய தபஸ் பண்ணினவர்கள். தௌ கதம் தேகௌ பிராபத்துஹு, அவர்கள் திருப்பி எப்படி தேகத்தோடு வந்தா சொல்லுங்க. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. யௌ சக்ரதுஹு தவஸ்ச உக்ரம் முக்த்யர்த்தம் முனி சத்தமௌ தௌ கதம் பிராபத்துஹு தேகௌ பிராப்த யோகௌ மகாதமௌ. சூத்ரஹ ஸ்வதர்மனிஷ்டஹ து தேகாந்தே க்ஷத்ரியஹ து சஹ சுபாச்சாரஹ மிருதஹ யோ வை சூத்ரஹ பிராமணோ பவேத். ஸோ ஸ்வதர்ம நிஷ்டக தூ சூத்ரக, ஒரு சூத்ரன் வந்து தன்னுடைய தர்மத்தில் நிலை பெற்று நின்றான் என்றால், அவனுடைய தர்மத்தை அவன் ஒழுங்காக கடைப்பிடிச்சா, தேக அந்தே, அவன் செத்தப்புறம் தேகம் முடிஞ்சதுக்கப்புறம், சத்திரியக தூசக, அடுத்த பிறவி அவனுக்கு சத்திரியனாக பிறப்பான். அடுத்தது கொஞ்சம் கையில் போவன், மேலே போவன், அவன் சத்திரியனாக அவன் வருவான். சுப ஆச்சாரக மிருதக யக, திருப்பி அவன் செத்து போகிறான். அந்த சத்திரியனாக பிறந்து அந்த ஜென்மம் முடிஞ்சிருது. நல்ல சுப ஆச்சாரம் பண்ணியிருக்கான், நல்லதெல்லாம் கடைப்பிடிச்சிருக்கான், அப்படி அந்த சுதர்மத்தில் நின்று இருக்கான். அப்படிப்பட்டவன் சூத்ரக பிராமணோ பவேத், அதுக்கடுத்த ஜென்மம் என்ன ஆகும், அந்த முன்னாடி சூத்ரனாக இருந்தவன் பின்னாடி அவன் பிராமணனாக ஆவான். இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோங்கிறார் ஜனமேஜயன். ब्राह्मणो निस्पृहः शान्तः भवरोगात् विमुच्यते विपरीतम् इदं भाति नरनारायणौ च तौ. ஸோ அந்த பிராமண பிறவி எடுத்தாச்சு, அதுலேயும் ரொம்ப அட்டாச்சு இல்லாமல் சாந்தமாக பவரோகாத் விமுச்சது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஜென்மமே கிடையாது. இந்த பவரோகம்ங்கிற சம்சார பிணி இருக்கே, சம்சார பிணியிலிருந்து அவன் விடுபட்டு விடுவான். இப்படி 1 by 1 ஸ்டெப்பாக அந்த சூதரன் மேலே போய் நேராக இந்த சம்சாரத்தையே விட்டு தொலைச்சிடுவான், அவன் மோட்சம் அடைவான். விபரீதம் இதம் பாதி, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, விபரீதமாக இருக்கே. இது நரநாராயண உச்சத்தௌ, இந்த நரநாராயணர்கள் மேலேருந்து ரிஷிகளாக இருந்தவர்கள் மனித பிறவி எடுத்தார்கள். शोषित आत्मानौ क्षत्रियौ तौ बभूवतुः केन तौ कर्मणा शान्तौ जातौ शापेन वा पुनः.
ஸோ தபசா சோஷித ஆத்மானம் தங்களுடைய உடலை அப்படி வருத்திண்டா, தபஸ் பண்ணி பண்ணி ரொம்ப சோஷனம் பண்ணிட்டான்னு அந்த உடம்பு அப்படி வளர்த்திண்டாவா. அப்படிப்பட்ட சத்திரியர்களாக இருந்தார்கள். தௌ பபூவத்துகோ, அப்படி சத்திரிய பிறவை பிறந்தார்கள். கேன தௌ கர்மனா, எந்த காரியத்தினால சாந்தம் அப்படி சாந்தமாக இருந்தவர்கள். ஷாப்பேன வா புனா ஜாத்தக, அப்படி ஜாத்தவ் அப்படி சாபம் எதையும் கிடச்சுருத்தா அவளுக்கு, அதனால இந்த மாதிரி மனிதர்களாக பிறந்தார்களா. कारणं तन्मुने वद यादवानां विनाशश्च ब्रह्मशापात् इति श्रुतः. ஸோ பிராமணௌ சத்ரியௌ ஜாத்தௌ காரணம். இப்போ சாரி சத்ரியோ ஜாத்தோன்னு இவர்கள் இந்த ஜென்மத்தில் சத்திரியர்களாக பிறந்திருக்கா. அப்போ பிராமணனாக தானே இருந்தா. ஸோ பிராமணவ் அப்படி நரநாராயணர்கள் ரிஷிகளாக பிராமண ஜாத்தியில் பிறந்தவர்கள் சத்ரியௌ ஜாத்தௌ சத்திரியர்களாக இப்போ பிறந்திருக்காளே. காரணம் தன்முனே வத, அதுக்கு காரணம் நீங்கள் முனிவரை சொல்லுங்கள், வியாசரே சொல்லுங்கள். யாதவானாம் விநாசஷ்ச, அது மட்டும் சொல்ல வேண்டாம், எனக்கு யாதவர்கள் எப்படி அழிந்தார்கள், அது கிருஷ்ணரோட வம்சம் இல்லையா, கிருஷ்ணரோட அந்த யாதவர் தானே அவரும். ஸோ அந்த யாதவ குலம் எப்படி அழிஞ்சது. பிரம்மசாபா திதி ஸ்ருதக, ஏதோ பிராமணரோட சாபத்தினால் தான் அந்த யாதவ குலம் அழிந்தது என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதையும் சொல்லுங்கோ. कृष्णस्य अपि हि गान्धार्याः शापेन एव कुलक्षयः प्रद्युम्नहरणं च एव शम्बरेण कथं कृतम्. ஸோ காந்தாரி சாபம் கொடுத்தாலும் இது அன்றைக்கி ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம. காந்தாரி வந்து கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்தா, நீ வந்து உன்னுடைய குலமே அழிய போகிறது, என்னோட பிள்ளைக்கு நீ வந்து இது பண்ணினியேன்னு சொல்லிட்டு ரொம்ப சாபம் கொடுக்குறா. ஷாப்பேன ஏவ குலட்சயக, காந்தாரி சாபத்தினாலேயே அந்த யாதவ குலம் அழிந்தது. பிரத்யும்ன ஹரணம் செய்வ, அது மட்டும் இல்லை கிருஷ்ணனோட பிள்ளைய வேற சம்பராசுரன் அபகரிச்சுட்டு போயிட்டான். குழந்தை பிறந்த 10 நாளைக்குள்ளேயே அந்த குழந்தை காணாமல் போயிடுத்து. சம்பராசுரன் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ சம்பரேன கதம் ச கிருதம், அவன் எவ்வாறு இப்படி இந்த குழந்தையை கிருஷ்ணனோட குழந்தையை அபகரித்தான். वर्तमाने वासुदेवे देवदेवे जनार्दने पुत्रस्य सूतिकागेहात् हरणं च अतिदुर्घटम्. வாசுதேவே வர்த்தமானே, வாசுதேவ கிருஷ்ணர் இருக்கார் அந்த பேலஸில். ஸோ தேவதேவன் ஜனார்தனம், அப்படி ஜனங்களுடைய பீடைகளெல்லாம் துடைக்கக்கூடியவர், தேவர்களுக்கெல்லாம் தேவனானவர், அப்படிப்பட்ட கிருஷ்ணன் வர்த்தமானே இருக்கார் அந்த பேலஸில் இருக்கிற சமயத்தில். சூதிகாகேகாத், பிரசவ அறையிலிருந்து புத்திரஸ்ய ஹரணம், அவருடைய பிள்ளையே அபகரிக்கப்பட்டான். அதி துர்கட்டம், அது எப்படி எவ்வளோ கஷ்டமான விஷயம் அது. கிருஷ்ணர் இருக்கும்போது இது நடந்ததே எப்படி, இதெல்லாம் ஆச்சரியமாக கேட்குறான்னு ஜனமேஜயன். ஹரணம்னு படிக்கணும் அதை. द्वारका दुर्गमद्याद्वै हरिवेश्मात् दुरत्ययात् ज्ञातं वासुदेवेन तत्कथं दिव्यचक्षुषा. ஸோ துவாரகா துர்கம் அத்தியாத், துவாரகை வந்து அதுவே பெரிய கோட்டை, கடலுக்கு நடுவில் கட்டி வச்சுருக்கு. அப்படி கடலுக்கு நடுவில் கோட்டை போல் இருந்த துவாரகையோட அந்த இதில் இருந்து பேலஸ்லேருந்து ஹரிவேஷ்ம கிருஷ்ணருடைய வீட்டிலருந்தே துரத்தியாத் மீறவே முடியாது, கடலை தாண்டி அந்த துவாரகைக்கு என்டர் பண்ணுறதே கஷ்டம். அதில் போய் அவருடைய பேலஸுக்குள்ளே போய் அந்த வாசுதேவன தேவேன திவ்ய சச்சுஷா நான் ஞாத்தம்,
அது தெரியலையா? வாசுதேவர் அப்படியே திவ்ய சற்று அவருக்கு வந்து அப்படியே எல்லாத்தையுமே பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடி பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தோட அந்த கண்களால் அவர் ந ஞாத்தம், அவர் அறியவில்லை. அது எப்படி அப்படின்னு கேட்குறேன். தற்கதம் संदेहः अयं महान् ब्रह्मन् निस्सन्देहं कुरु प्रभो यत्पत्न्यौ वासुदेवस्य दस्युभिः लुण्ठिता हृताः. மகான் சந்தேக, எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது. பிரம்மன், ஹே பிராமணோத்தமரே வியாசரே, நிஸ்சந்தேகம் குரு பிரபோ, என்னுடைய சந்தேகத்தை நீக்குங்கள். எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே, நீங்கள் சொல்லித்தாங்கோ. ஸோ வாசுதேவஸ்ய யத் பத்னியக தஸ்யுபிகி லுண்டிதாகிருத்தாக, இது அடுத்த கதை. அதாவது அர்ஜுனன் வந்து கூட்டின்னு வர்றான் அவளை காட்டு வழியாக, அந்த துவாரகையிலேருந்து துவாரகை அழிய போகிறது. ஸோ அதனால கிருஷ்ணன் மேலே போயாச்சு. ஸோ அவளெல்லாம் நீ வந்து அர்ஜுனா நீ கூட்டின்னு வந்துடும் துவாரகையிலேருந்துன்னு சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். அப்போ அவள் வந்து கூட்டின்னு வரும் வழியில் கொள்ளக்காரர்லாம் அவளோட நகை ஆபரணங்கள் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டா இல்லையா? ஸோ அப்படி எப்படி அபகரித்தார்கள்? இப்போ வாசுதேவசிய யத்மத்தியக, வாசுதேவருடைய மனைவிகளை தஸ்யுபிகி லுண்டிதாக கொள்ளக்காரெல்லாம் வந்து அவளை கொள்ளையடிச்சுட்டான். அது எப்படி? அப்படிப்பட்ட அர்ஜுனன் இருக்கான், அவனோட காண்டீவம் ஒர்க் பண்ணலையா அந்த சமயத்தில் இல்லையா? பகவான் இருக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணுது. பகவான் அந்த பக்கம் போனோடனே காண்டீவத்துக்கும் எஃபெக்ட் போயிடுது. स्वर्गते देवदेवे तु तत्कथं मुनिसत्तमा संशयो जायते ब्रह्मन् चित्त आन्दोलनकारकः. தேவதேவே ஸ்வர்கத்தே, தேவதேவனாகப்பட்ட கிருஷ்ணர் ஸ்வர்கத்துக்கு போயாச்சு. அவரோட இடத்துக்கு போயாச்சு, தாமத்துக்கு போயாச்சு. ஸோ தூ தத் கதம் முனி சத்தம சம்சயோ ஜாயதே, அப்படி அவர் போனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுதே, எனக்கு அதில் பெரியங்க சந்தேகமாக இருக்குது, என் மண்டை உருளுறதுங்கிறான். சித்த ஆந்தோலனக்காரக, ஆந்தோலனம்னு சொன்னால் என்னது? ஆக்சுவலாக ஆந்தோலனம்னு சொன்னால் போர்னு ஒரு அர்த்தம். அதாவது ஒருத்தர் சண்டை போடுறது. இது மனசுக்குள்ளேயே ஒரே பயங்கரமான கேள்வி மேலே கேள்வி வந்து என் மனசை போட்டு உலுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களில் அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் இவ மனைவிகள் எல்லாம் அபகரிக்கப்பட்டார்கள் கொள்ளைக்காரர்களால். இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற சந்தேகத்தை நீங்கள் தீக்கணும்னு சொல்கிறார். சம்சயா ஜாயத்தே பிரம்மன், இப்படி பல சந்தேகங்கள் எனக்கு ஏற்படுறதே. ஸோ ஷௌரிகி பூபாரஹாரகிருத், சூரசேன வம்சத்தில் வந்த கிருஷ்ணர் பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக வந்திருக்கார். விஷ்ணோகோ அம்சகா, விஷ்ணுவுடைய அம்சமாகவே கிருஷ்ணராகவே அந்த சூரசேன வம்சத்தில் அவர் பிறந்திருக்கிறார். உத்பூதக தோன்றியிருக்கிறார், ஏற்பட்டிருக்கிறார். கதம் மதுரா ராஜ்யம், அப்படி பூபாரத்தையே தாங்கிறதுக்குன்னு அவதாரம் எடுத்தவர். ஏதோ பயந்தவராட்டமா மதுரையிலேருந்து விட்டு பயந்து போய் ஓடினாரே. மதுரா ராஜ்யம் பயாத்து தெக்துவா, அப்படி பயத்தினால விட்டுட்டு துவாரகை ஏற்படுத்தினா அங்கே போய் உட்காண்டாரு. எதனால? பூபாரத்தை குறைக்க வந்தவர் இது ஏன் பண்ணினார்? सैन्यः सुहृद्गणः अवतारः हरेः प्रोक्तः भूभारहरणाय वै. ஸோ போன சென்டென்ஸ் போன லைனோடு இது அன்வயம் பண்ணிக்கணும். துவாரவத்தியாம் கதக, ஸோ தியக்துவா துவாரவத்தியாம் கதக, அந்த மதுரை ராஜ்யத்தை விட்டு துவாரகைக்கு அவர் ஓடினாரே, போனாரே. சாதோன்னு கூப்பிட்றார், சாதுவே வியாசரே. சைன்யக சுஹൃத்கணக, எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டார்.
சுகுர்த்துக்களை எல்லாரும் அழிச்சுட்டு சைன்யத்தெல்லாம் கொண்டு போய் எல்லாம் மொத்தத்தையும் துவாரையை கொண்டு போனார். ஆனால் பூபாரஹரணாயவை பூபாரத்தை குறைக்கிறதுக்காகலே இவருடைய அவதாரம் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது பாரத்தெல்லாம் குறைக்கலே அந்த நகரத்தை விட்டு ஓடி பண்ணார். அவதாரக ஹரேகே புரோக்தக, அவதார ஹரியோடைய அவதாரமே பூபாரத்தை குறைக்கிறதுக்குன்னு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கப்பட்டவர் இப்படி பயந்து ஏன் ஓடினார்? ஸோ பாப்பாத்மனா விநாசாய, எதுக்காக வேண்டி வந்தார் அவர்? பாபிகளெல்லாம் அழிக்கணும், அவெல்லாம் நாசமாகணும், தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணும். பகவானுடைய அவதாரமே அதுக்கு தான், எப்போவுமே தர்மத்தை நிலைநாட்டணும். அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் வந்தார். தத்கதம் வாசுதேவர், அப்படிப்பட்ட வாசுதேவரால் சௌராகாத்தேனா நிபாதிதாக, திருடர்கள், அது திருடர்களை கூட ஒரு ஒன்றும் பண்ண முடியலையா? அந்த மாதிரிலாம் ஆயிடுத்தே அப்படின்னு கேட்குறார். திருடர்கள் கூட ந நிபாதிதாக, அவர்கள் வீழ்த்தப்படவில்லை. இந்த அர்ஜுனன் நினச்சா பண்ணியிருக்கலாமே, ஸோ அது பண்ண முடியலையே எப்படி? ஸோ யைஹி ஹிருதாக, எந்த திருடர்களால் இந்த வாசுதேவசிய பத்னியக, கிருஷ்ணருடைய மனைவிகள் எல்லாம் அபகரிக்கப்பட்டார்களோ, லுண்டிதாஷா கொள்ளையடிக்கப்பட்டார்களோ, அவர்களை ஸ்தேனாக, அந்த திருடர்களை தே கிம்ன விஜ்ஞாதாக, அவர்கள்லாம் திருடர்கள்னு பகவானுக்கு தெரியாதா? போகிறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாமே, அவர் போயிட்டார், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியாதான்னு கேட்குறார். ஸோ சர்வஜேன சதா புனக, ஸோ அவருக்கு சத்தான அந்த பகவான், சர்வஜராக இருக்கப்பட்ட பகவான், அவர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த திருடர்கள்லாம் அழிச்சிருக்கப்படாதா? ஸோ பீஷ்ம துரோணவதக, அப்பேற்பட்ட பீஷ்மர் துரோணர்லாம் கொல்லப்பட்டார். அவள்லாம் நல்லவா, அவளை எப்படி கொல்லப்பட்டார்கள்? காமம் பூபாரஹரணே மதக, பூபாரம் இவாளை கொண்டதுனால பூபாரம் எப்படி குறையும்? பூபாரம் குறையணும்னா கெட்டவா சாகணும், நல்லவாலாம் சாப்பிடாது. இந்த திருடர்கள்லாம் காப்பாற்றி தப்பிச்சு உட்காந்துருக்கா அவெல்லாம். ஆனால் பீஷ்மரும் துரோணரும் கொல்லப்பட்டார்கள். இது எப்படி பூபார ஹரணம் ஆகும்? பூமி பாரத்தை குறைத்ததாக எப்படி ஆகும் இவா ரெண்டு பேரும் கொல்றது? அர்ச்சிதாஷ மகாத்மானக, இவாள்லாம் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். பீஷ்மர் துரோணர்லாம் எப்பேற்பட்ட ஆள்கள்? அப்படிப்பட்டவர் அர்ச்சிக்கப்பட வேண்டியவர்கள், மகாத்மாக்கள். பாண்டவாக தர்மபராக, பாண்டவர்கள் தர்மத்தோடு கூடியவர்கள் அப்படின்னு இன்னும் கண்டினியூ ஆகுது. கிருஷ்ண பக்தாகான்னு அதோட இது வருது. பாண்டவர்களும் அப்பேற்பட்ட உயர்ந்தவர்கள்னு ஆரம்பிக்கிறார். கிருஷ்ண பக்தாः சதாச்சாராः யுதிஷ்டிர புரோகமாः ते कृत्वा राजसूयञ्च यज्ञराजं विदानतः. அடுத்த ஒரு லைன், தட்சிணா விவிதா தத்வா பிராமணேபியः அதிபாவதः. இந்த பாண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தர்மத்திலேயே நிலை நிற்கக்கூடியவர்கள், கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப பக்தி உடையவர்கள், கிருஷ்ண பக்தாக, சதாச்சாராக, நல்ல சத்தான ஆச்சாரம், அந்த ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள். யுதிஷ்டிர புரோகமாக, யுதிஷ்டரை முன்னிட்டு கொண்டு, அவரே தர்மர் இல்லையா? ஸோ அப்படி அவரை முன்னிட்டு கொண்டு எல்லாருமே ரொம்ப நல்லவர்கள். அவள் யக்ஞராஜம் ராஜசூயம், யக்ஞத்துக்கெல்லாம் ராஜா,
அது ராஜசூய யாகம். அந்த ராஜசூய யாகம் விதானத்தக தே கிருத்வா, அது நல்ல விஸ்தாரமாக பண்ணினான். எல்லா ராஜாக்களையும் கூட்டி அப்படி பெருசாக ராஜசூய யாகம் பண்ணினா. நிறைய தட்சிணை கொடுத்தா, விவிதா தட்சிணா தத்வா, பலவிதமான தட்சிணைலாம் கொடுத்து, பிராமணேபியக அதிபாவத்தக, பாவன பக்தி, ரொம்ப பக்தியோடு பிராமணனுக்கு நல்ல ராஜசூயாகம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டும் கடைசியில் கஷ்டம் அனுபவிச்சா இல்லையா? அதுதான் சொல்ல வராருங்க. அது எப்படின்னு கேட்குறாரு இப்போ. ஸோ அப்படி பக்தியோடு கொடுத்தார்களே. அடுத்து 3 லைன்ஸ். पाण्डुपुत्राः तु देव अंशा वासुदेव आश्रिता मुने घोरं दुःखं कथं प्राप्ताः क्व गतं सुकृतं च तत् किं तत्पापं महारौद्रं येन ते पीडिताः सदा. ஸோ தேவ அம்சாக, தேவர்கள் எல்லாம் யவனோட அம்சமாக தர்மபுத்திரர், பீமனோட அம்சமாக வாயுவோட அம்சமாக பீமன், அப்படி ஒருத்தர் தேவர்களோட அம்சமாக வந்திருக்கா. அப்படிப்பட்ட தேவ அம்சத்தில் வந்தவர்கள் பாண்டுபுத்திரர்கள். வாசுதேவ ஆஷிதா, அது மட்டும் இல்லை கிருஷ்ணரையே ஆசிரியமாக கொண்டவர்கள் அவர்கள். கோரம் துக்கம், இந்த ராஜசூயமெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் தான் காட்டு வாசம் வந்தது அவளுக்கு. ஸோ அப்படி திரௌபதி அவமானம் எல்லாமே பின்னாடி ஏற்படுறது. இப்படிப்பட்ட துக்கத்தை எல்லாம் அனுபவித்தார்கள். கதம் பிராப்தாக, ஏன் அனுபவித்தார்கள்? கதம் சுக்ருதம் சத்தத்து, அப்படிப்பட்ட நன்மைகள்லாம் செய்தாலே சுக்ருதம் புண்ணியம், அவள் செய்த புண்ணிய காரியத்துக்கெல்லாம் ஒரு பலன் இல்லாமல் இப்படி கஷ்டப்பட்டாலே. கிம் தத் பாபம் மகாரௌத்ரம், என்ன பாவம் பண்ணினாவா? ரௌத்ரமான மிக கொடிய பாபம் என்ன பண்ணினாவா? ஏனதே பீடித்தாக சதா, கடைசி வரை கஷ்டப்பட்டுட்டே இருந்தாலே, பீடிக்கப்பட்டு இருந்தார்களே, அது எதனால்? தேவ அம்சாக. இனி 2 லைன் பா. द्रौपदी च महाभागा वेदी मध्यात् समुत्थिता रमा अंशजा च साध्वी च कृष्ण भक्तियुता तथा. அதே மாதிரி மகாபாகியமுடைய திரௌபதி அப்படியே தீயிலேருந்து வந்திருக்காவா. வேதி மத்தியா சமுத்திதா, வேதி மத்தியாத்தன யாக மத்தியிலேருந்து அவள் தோன்றினான் இல்லையா? அவளும் திஷ்டத்து முன்னனும். அப்படி திரௌபதி அந்த யாகத்திலிருந்து வந்தவள், சமுத்திதா தோன்றியவள். ரமா அம்சஜா, ஸ்ரீதேவி, சாட்சா ஸ்ரீதேவியுடைய அம்சத்தில் வந்தவள் அவள். சாத்வி, பயங்கரமான சாது பெண்மணி அவள். கிருஷ்ண பக்தி யுதா ததா, அது மட்டும் இல்லை அவளுக்கு கிருஷ்ணர் மேலே அப்படி ஒரு பக்தி, அப்படிப்பட்ட பக்தி உடையவள். அவளும் கஷ்டப்பட்டான் இல்லையா? साकथं दुःखम् अतुलं प्राप घोरं पुनः पुनः दुःशासनेन साकेशे गृहीता पीडिता वृषम्. அவள் அப்படிப்பட்டவள். கதம் துக்கம் அதுலம் துக்கம், இன்கம்பேரபிள். அப்படி ஒரு மகா கோரமான துக்கத்தை அனுபவிச்சாலே. கோரம் பிராப புனப்புனக, மீண்டும் மீண்டும், ஒரு தடவை இல்லை பல முறை அவள் கஷ்டப்பட்டிருக்கா. துஷாசனேன சா கேஷே, அது அவளுடைய கழுத்தை இது தலைமுடியை பிடிச்சு இழுத்தான் துஷாசனன். கிரகீதா, கேஷே கிரகீதா, தலைமுடியை பிடிச்சு இழுத்து பீடிதா பிருஷம், பீடிக்கப்பட்டாள். அப்படி முதல்ல ஒரு கஷ்டத்தை முதல்ல அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறார், லிஸ்ட்டு பண்ண போகிறார் இப்போ. रजस्वला सभायां तु नीता बीता एकवाससा विराटनगरे दासी जाता मत्स्यस्य सा पुनः. ஸோ ரஜஸ்வலா, வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அவளை
ஏகவாசசா ஒற்றையாடையோடு இருக்கக்கூடிய அவளை சபாயாம் தூ பீதா பீதான பயந்துன்னு இருக்கா, பயந்து நான் வரமாட்டேங்கிறா, அவளை பிடிச்சு இழுத்துன்னு வந்தா. சபாயாம் தூ நீதா நீதான கொண்டு வரப்பட்டாள். விராட நகர அது மட்டும் இல்லை, விராட நகரத்துக்கு போனால் அஜ்ஞாதவாசம் பண்ணுறோச்சே, விராட நகரத்துக்கு போனால் மத்ஸ்யஸ்ய விராட நகரே, மத்ஸ்யன மத்ஸ்ய தேசம், மத்ஸ்ய தேசத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் விராட நகரம். அந்த விராட நகரத்தில் தாசி ஜாத்தா தாசியாக போயிட்டா. அந்த ராணிக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கூடியவளா சேடியாக இவள் போனா. சா புனக மீண்டும் இவ்வாறுலாம் கஷ்டப்பட்டாளே. रुदती कुररीयथा धृता जयत्रतेन अथ क्रन्दमान अधिदुःखिता. அமானா அதிதுக்கிதா. தர்ஷிதா தர்ஷிதான்னு எப்பவுமே தர்ஷனம் பண்ணுறதுன்னா ஆக்கிரமிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ தர்ஷிதா கீச்சகேன ஆக்கிரமிச்சுட்டான் அவளை. ஸோ கீச்சகன் அவளை அடைய விரும்பி அவனால் தொல்லை அனுபவிச்சா. ருததி குரரி யதாத்தா, குரரிங்கிறது அந்த குரரி பட்சி ஒன்றுமே செய்ய முடியாமல் ஒரு குருவி மாதிரி அப்படி அழுதாலே அந்த கீச்சகன் கையில் மாட்டிண்டு. ஹிருதா ஜெயத்ரதேன அதோட நிற்கலை, காட்டில் இருக்கிற வச்சு ஜெயத்ரதன் வந்துட்டான், அவளை அபகரிச்சுன்னு போட்டான், ரதத்தில் தூக்கின்னு போயிட்டான். அப்படி ஜெயத்ரதனால அவள் அபகரிக்கப்பட்டால். கிரந்தமானா அதிதுக்கிதா கதறின்னு இருந்தா ரொம்ப துக்கத்தோடு. அப்படி அவள் ஜெயத்ரதனால அபகரிக்கப்பட்டாள். எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கா இந்த திரௌபதி. पिता पाण्डवैः पश्चात् बलवद्भिः महात्मभिः पूर्वजन्मकृतं पापं किं तद्येन च पीडिताः. ஸோ பின்னாடி ஜெயத்ரதன் அபகரிச்சுன்னு போகிறோச்சே, பின்னாடியே போய் பாண்டவர்கள் பலவத்பிகி பாண்டவைகி பலசாலியான பாண்டவர்களால் மகாத்மாக்களான பாண்டவர்களால் மோச்சிதா விடுவிக்கப்பட்டாள். ஜெயத்ரதன் தூக்கிட்டு போகிறான் ரதத்தில், இவா பின்னாடியே போய் அவளை காப்பாற்றின்னு வந்தான். பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் கிம், இந்த அவள் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் ஏதோ பாபம் பண்ணினாளா, அதனால தது ஏன ச பீடித்தா, அதனால தான் அவள் பீடிக்கப்பட்டாளா, இப்படி கஷ்டப்பட்டாளா, இதெல்லாம் கேட்குறார் ஜனமேஜயன். பீடித்தாகனா பாண்டவர்களையும் சேர்த்து பீடித்தாக பகவச்சனத்தில் வர்றதுனால பாண்டவர்களும் திரௌபதி இப்படி கஷ்டப்பட்டாளே. துக்கானி அநேகானி ஆப்தாஹ தே கதயா அத்ய மகாமதே ராஜசூயம் க்ரதுவரம் கிருத்வா தே மம பூர்வஜாஹ. கதையா அத்யா, கதையா நீங்கள் சொல்லுங்கள், வியாசரே சொல்லுங்கள், கதையா அத்யா இன்னைக்கு சொல்லுங்க நீங்கள் எனக்கு. மகாமதே மதி படைத்தவரே வியாசரே, துக்கானி அநேகானி ஆப்தாகத்தே, அவர்கள் நிறைய துக்கத்தை பல துக்கங்களை அடைந்தார்களே, அதை பற்றி இன்றைக்கி சொல்லுங்க. ராஜசூயம் கிருத்துவரம் அது மட்டும் இல்லை, ராஜசூயகம் பண்ணினதுக்கப்புறம் அது புண்ணியம் கொடுக்கறதுக்கு வேண்டி பண்ணக்கூடிய யாகம் ராஜசூய யாகம். அது பண்ணினதுக்கப்புறம் கிருத்துவரம் சிறந்த அந்த யாகத்தை பண்ணினதுக்கப்புறம் தே மம பூர்வஜாக என்னுடைய முன்னோர்களான பாண்டவர்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம முன்னாடி ओके दुःखं महत्तरं प्राप्ताः पूर्वजन्मकृतेन वै देव अंशानां कथं तेषां
संशयः अयं महान् हिमे மகத்தரம் துக்கம் பிராப்தாக, பெரிய பெரிய கஷ்டம், ரொம்ப கஷ்டத்தை அடைந்தார்கள் அவர்கள். பூர்வ ஜென்ம கிருத்தேன, பூர்வ ஜென்மத்தில் பண்ணினதுனால அவர்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தது. தேவ அம்சானாம், இல்லாட்டா தேவர்களுடைய அம்சமாக பிறந்தவர்கள் பாண்டவர்கள். அப்படிப்பட்ட அம்சமடைத்த அவர்களுக்கு தேஷாம், அவர்களுடைய சம்சயோய மகான்கிமே, நிச்சயமாக ஏதோ பூர்வ ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கணுமோ, அதனால தான் இவளுக்கு இந்த கஷ்டம் வந்ததோ இப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ரொம்பவே இருக்குது அப்படிங்கிற. भीष्मद्रोणादयः कृता हताः छलेन धनलाभार्थं जानानैः नश्वरं जगत्. தனலாபார்த்தம். ஓகே. சதாச்சாரைகி கௌந்தேயகி, கௌந்தேயர்கள் குந்தி புத்திரர்கள்லாம் ரொம்ப சதாச்சாரம், நல்ல ஆச்சாரம் உடையவர்கள். பீஷ்ம துரோணாதேக கதாக, அது மட்டும் இவாளால் இந்த சதாச்சாரம் உடையவர்களால் பீஷ்மர் துரோணம் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். ஸோ எதிரி கட்சியில் இருந்ததுனால இவாளை பாண்டவர்களால் கொல்லப்பட வேண்டியது ஆயிடுத்து. ஸோ பீஷ்மர் துரோணவர்கள் முதலியவர்கள் எல்லாம் கூட ஹதாக கொல்லப்பட்டார்கள். சலேன, வஞ்சகத்தால், சாதாரணமாக கூட கொல்ல முடியல, வஞ்சகம் பண்ணி கொண்டார்கள். தனலாபார்த்தம், அதாவது தான் ராஜ்யத்தை அடையணும், தனம்ங்கிறது இங்கே என்னது, ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்காக நஸ்வரம் ஜெகத் ஜானானைகி, இந்த உலகம் அழிஞ்சுதான் போகும், இது சாஸ்வதம் கிடையாதுன்னு தெரிஞ்ச பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யம் அடையணுங்கிறதுக்காக பீஷ்ம துரோணர்களை கூட கொன்றார்களே. ஸ்ரீஹரயே நமக.